ஐயா பாலசுப்ரமணியம் ஐயா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். 6 ஆதாரங்களை பற்றி இப்ப நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். பொதுவாக ஜீவன், மனம், அகங்காரம் இந்த மூன்றுக்குமே மூன்று நிலைமைகள் உள்ளது. ஜாக்கிரதை, சுழுத்தி, சொப்பனம். இதுல நான் எனும் அகங்காரத்துக்குரிய ஜாக்கிரதை, சுழுப்தி, சொப்பனம் என்பதை ஏற்கனவே நாம் 7வது அத்தியாயத்துல பார்த்துட்டோம். இந்த மனதினுடைய, இந்த ஜீவனுடைய ஜாக்கிரதை, சொப்பனம், சுழுத்தி இந்த நிலைகளைத்தான் 6 ஆதாரங்களாக 6 நிலைகளை ஞானபிதா நமக்கு உணர்த்துகிறார். பொதுவாக அந்த முதுகு தண்டில்தான் அந்த ஆசன வாய்க்கு பின்புறமாக இருந்து மூலாதாரம் என்று ஆரம்பித்து அந்த முதுகுத்தண்டின் வழியாக தலையினுடைய உச்சி வரை 6 ஆதாரங்கள் இருக்கிறது என்று உலகத்தில் சொல்லி வருகின்றார்கள். ஆனால் அது உண்மைத்தன்மைக்கு புறம்பானது என்றும், எல்லாமே நமக்குள் இருக்கக்கூடிய அந்த பேஸ், அந்த மூலம் என்ற அந்த பகுதியில் தான் இருக்கிறது. அந்த உயிர், அந்த மனம், அகங்காரம் எல்லாமே அது உற்பத்தியாகக்கூடிய இடம், அதனுடைய தன்மை, அதை பொறுத்துத்தான் அந்த இடத்திலேயே இந்த 6 ஆதாரங்களுடைய நிலைகள் உள்ளது என்பதைதான் ஞானபிதா இதுல தெளிவுபடுத்துகிறாரு. மூலம் என்பது எல்லாத்தினுடைய உற்பத்தி, இந்த ஜீவனுடைய உற்பத்தி, இந்த மனதினுடைய உற்பத்தி, அகங்காரத்தினுடைய உற்பத்தி. அப்ப அந்த உற்பத்தி ஸ்தானத்திலேயே அதன் இடத்திலேயே அதனுடைய நிலை நிறுத்துவது தான் இது ஞானத்துக்குரிய வழியாக இருக்கும். நான் எனும் அகங்காரத்தினுடைய சொப்பன நிலை என்பது பார்த்தீங்கன்னா, இப்போது நாம் கேட்பது, காண்பது, அறிவது எல்லாமே நாம் சொப்பனத்தில் தான் இருக்கின்றோம். இந்த நான் எனும் அகங்காரத்தினுடைய தூக்க நிலை என்பது நாம் ஜீவனை அறியாமல் இந்த அகங்காரத்தினுடைய விலையால அதோகதியாக்கி கொண்டிருப்பதால இதில் நடைபெறக்கூடிய இந்த சம்பவங்கள் அனைத்துமே சொப்பனம்தான். இதுதான் ஞானபிதா தெளிவுபடுத்துகிறார். ஒரு தொழிற்சாலை வேலை செய்யறது, அது மனம் இயங்கிக் கொண்டே இருப்பது, இதுதான் இயல்பாக நடைபெறக்கூடிய நிலை. அது மனம் தன் தொழிலை செய்கிறது. இதுதான் உலகத்துல ஜாக்கிரதை என்கிறார்கள். இது ஜாக்கிரதை என்பது கிடையாது. அது மனம் தன்னுடைய தொழிலை செய்கிறது. அதே மனமானது அது சொந்த இடத்துக்கு ஓய்வு எடுத்துக் கொள்கிறது. இதுதான் உலகத்துல அந்த அகங்காரத்துல தூக்கம் என்று சொல்கிறார்கள். இதே மனமானது தான் ஏற்கனவே முன்பு செய்த நடந்த சம்பவங்களை அது சிந்தித்து கொண்டிருக்கின்றது. இதுதான் உலகத்துல அது கனவு என்கிறார்கள். அப்ப அந்த உலகத்தில் நினைக்கக்கூடிய அந்த நிலைமைகளை அகங்காரத்துக்குரியதை ஞானபிதா தெளிவுபடுத்தி விட்டார் 7வது அத்தியாயத்திலேயே. அதே அகங்காரமானது ஒரு ஜாக்கிரதை நிலைமையில் இருக்கும் பொழுது அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்திலேயே அது தன்னை ஐக்கியப்படுத்தும் போது, உற்பத்தி ஆகாமல் அதில் நிலை நிறுத்தும் போதுதான் அது அகங்காரத்தினுடைய ஜாக்கிரதை. அந்த நிலைதான் அது மனதினுடைய அது சொப்பனமாக அமைகின்றது. அகங்காரம் தன்னுடைய உற்பத்தி ஸ்தானத்தில் மனதில் போய் சேருகின்ற சமயம் அது மனதினுடைய சொப்பன நிலை. அது எப்படின்னா, அகங்காரம் அதனுடைய சொந்த ஸ்தானத்துல வெளியுள்ள, அதாவது ஏதாவது சங்கல்பிப்பதற்கோ, ஏதாவது தனியாக அறிவதற்கோ, கிரகிப்பதற்கோ, ஏதாவது தெரிந்து கொள்வதற்கோ எதால அந்த மனதால் அது முடிகிறது கிடையாது. என்ன அகங்காரம் அடங்கி போச்சுன்னா அந்த நிலை ஏற்படாது.
இப்போ பொதுவாக இந்த மாதிரி பாவனைகள், இந்த சக்தி எல்லாம் எங்க இருக்குது? நான் என்னும் அகங்காரத்துக்குத்தானே இருக்கிறது அது. இந்த அகங்காரம் தன்னுடைய உற்பத்தி ஸ்தானமாகிய அந்த மனதுல அடங்குகின்ற சமயத்தால் வெளி உள்ளல எதுவுமே தெரியாது அந்த மனதுக்கு. அந்த தெரியாத நிலைதான் அந்த மனதுக்கு ஏற்படுத்துது. இது மனதினுடைய இது சொப்பன நிலை. இது மனதினுடைய கனவு இது. அந்த மனம் அதனுடைய அகங்காரம் அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்துல சேருகிறதால இந்த நிலைக்குத்தான் அது மூலாதாரம் என்று சொல்லுவது. அப்ப உலகத்தில் ஆசன வாய்க்கு அடிப்பகுதியில் இருக்கக்கூடியதான் மூலாதாரம் என்கிறார்கள். அது உண்மை அல்ல என்பதுதான் ஞானபிதா தெளிவுபடுத்துகிறார். அடுத்ததாக அந்த சுவாதிஷ்டானம், ஸ்வா பிளஸ் ஸ்தானம், அது தன்னுடைய ஸ்தானம். ஸ்தானம் என்றால் இருப்பிடம். தான் அதாவது தன்னுடைய ஸ்தானம், அதாவது தன்னுடைய இருப்பிடம். எப்போது அகங்காரம் அந்த மனதில் அடங்குகிறதோ அப்போ மனதுக்கு எதுவுமே அதனுடைய தொழிலை அறியாம அதனுடைய சொந்த இடத்துல பிரவேசிக்கிற சமயம், அந்த நிலையதான் அது மனதினுடைய சுழுத்தி ஆகிறது. அதுதான் மனதினுடைய அது தூக்க நிலைமையாகிறது. இது எப்படின்னா, அந்த டைம்ல அந்த மனதால யாதொரு அறிவும் இல்லாம ஒன்றும் இல்லாத நிலைமை. இதுதான் நம்ம செய்யக்கூடிய இந்த தியானத்தில் நாம் காணக்கூடிய ஒரு அனுபவம் அது. அது எந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஒரு பகல் டைம் என்று சொல்லுகிற சமயத்துல அந்த வெயில்ல நம்ம சுத்திட்டு வெளியில இருந்து ஒரு வீட்டுக்குள்ள அறைக்குள்ள அப்ப அந்த டைம்ல போனேன்னா, அந்த டைம் பாத்தீங்கன்னா ஒரு அந்த அறை முழுவதும் போன உடனே அந்த இருட்டாவே தோன்றும். அந்த டைம்ல அறைக்குள்ள என்ன இருக்குதுன்னு கூட ஒரு சில வினாடிகள் அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியாதது. ஒரு திகைப்பா இருக்கும். என்ன இருக்குதுன்னே தெரியாதது. அப்ப அந்த நிலைமைய இந்த அனுபவத்தை பாத்தீங்கன்னா, எல்லாரும் அனுபவத்துல அனுபவிச்சிருப்போம். சாதாரணமாக வெளியில ஒரு இயல்பா அவர்கள் அனுபவிக்கக்கூடிய இது நிலைமை இது. இந்த பிரகாரம் தான் வெளியிலிருந்து இந்த அகங்காரம், அந்த நான் என்கின்ற அந்த நிலைமை நம்ம மனதுக்குள்ள அது சேருகின்ற சமயம், அந்த மனதுக்கு பாத்தீங்கன்னா, அந்த அதனுடைய மொத்த விருத்தியும் விட்டுட்டு, அதாவது வெளியில வர்றது எல்லா செயல்களையும் விட்டுட்டு, தன்னுடைய சொந்த ஸ்தானத்துல அந்த மனமானது பிரவேசிக்கிறது. அந்த சமயம்தான் அது மனதுக்கு அந்த டைம்ல பிரகாசம் ஏதோ அறிவதற்கோ முடியாது. சுத்த இருட்டாக ஒரு அறியாமல் இருக்கின்ற அந்த அந்த அவஸ்தை தான் அது மனதுக்கு அது சுழுப்தி ஆகிறது. அது மனதினுடைய அது தூக்க நிலைமை அது. அதுக்குதான் சுவாதிஷ்டானம் என்கின்ற அந்த நிலைமை. அது மணிப்பூரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது மனதினுடைய ஜாக்கிரை அவஸ்தை ஆகிறது. அதாவது மணி என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா, அது மனம் அதை தான் சொல்லுது. பூரகம் என்பது பாத்தீங்கன்னா, அது முழுவதுமாக அது நிறைந்து எந்த ஒரு சலனமும் இல்லாம அது வெளியில வியாபிக்காம அந்த மனம் வேற எதுவுமே அதனுடைய நினைவுல இல்லாம அது அது உற்பத்தி ஸ்தானமாகிய அந்த ஜீவனோடு அது ஒன்றாக சேர்ந்து தானாக அது நிறைந்திருக்கிறது. அந்த அந்த இடம்தான் அப்ப பிரகாசம், அந்த மனதனுடைய பிரகாசம், ஜாக்கிரதை நிலைமை அது. அப்பதான் அந்த டைம்ல மனம் அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்திலேயே அது உற்பத்தி ஆகாமல் அது ஜீவனோடயே அது நிக்கிற தன்மை அது. அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப சொன்ன மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள ஒரு சிறிய அறையில அது உள்ள போகும்போது அது முதல்ல அந்த வெளியே அந்த நல்ல பகல் டைம்ல உள்ள போகும்போது அந்த போனோம்னா அந்த வீட்டுக்குள்ள போனா கொஞ்ச நேரம் அது இருட்டா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் ஒரு சில வினாடிகள் பொறுத்து அதிலேயே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரகாசமாகி அங்க இருக்கிற வீட்டுல அந்தந்த எந்தெந்த பொருள் எங்க இருக்கிறது அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடிகிறது. இது உலக ஜனங்களுக்கு இது அவங்க அனுபவத்துல பார்த்திருக்கலாம். இதே பிரகாரம் தான் மனமானது அதனுடைய சொந்த ஸ்தானத்துல பிரவேசிக்கும் போது முதல்ல இருட்டாக தெரியும். அப்புறம் அந்த மனம் அது வெளியில உள்ள செல்லாம தன்னுடைய சொந்த இடத்திலே அடங்கி நிறைந்து இப்போதான் அந்த இடம் நல்ல ஒரு சுகமாக அது வெளிப்படும். அந்த டைம்ல தான் அததான் அது மனதினுடைய ஜாக்கிரதை என்று சொல்றது. இதுதான் மணிப்பூரகம் என்கின்ற இந்த நிலைமை அது. அப்ப அநாகதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி ஜீவன் அது அகங்காரத்துடைய ஜாக்கிரதை அந்த நிலைமை அது மனதுக்கு அது சொப்பனமாக ஆச்சோ, அதே மாதிரிதான் மனதினுடைய அந்த ஜாக்கிரதை என்ற
நிலைமை பார்த்தீங்கன்னா அதனுடைய சொந்த இடத்துல போயிட்டு அது உற்பத்தி ஆகாமல் அது நிலை நிற்கும் போது அது ஜீவன்ல அது ஜீவனுடைய சொப்பனமாகிறது. அதுதான் அநாகதம் என்கின்ற சொல்கின்ற நிலைமை அது. அனா என்றால் அக்னி, ஹதம் என்றால் நாசம். அதாவது அக்னி சொரூபமாக பிரகாசித்து தன்னுடைய உற்பத்தி ஸ்தானத்துல ஜீவன்ல அது லயிக்கிறது. அப்ப அக்னியினுடைய நாசம் எப்போது? அந்த அந்த நிலைதான் பாத்தீங்கன்னா அது ஜீவனுடைய சொப்பனம் ஆகிறது. பொதுவா பாத்தீங்கன்னா ஆஹ் அப்ப அக்ஷரம் என்ற நிலைமையிலிருந்து தான் ஆகாசம் என்ற உருவாச்சு. அதில் அந்த ஆகாசம் அது சலனப்படும் போதுதான் அது ஜீவன் ஆச்சு. அந்த ஜீவன் எப்போது மனம் ஆகுதுன்னு பொதுவா பாத்தீங்கன்னா அந்த ருத்ரன் என்பது அக்னி சொரூபம், அதுதான் சத்துவ குணம் ஆகுது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஜலாம்சம் என்பது விஷ்ணு, அதுதான் ரஜோகுணம் ஆகிறது. அடுத்தது நான் எனும் அகங்காரம் பூமித்தன்மை, அது கெட்டித்தன்மை. இந்த காணுகின்ற இந்த உலகம், இந்த உடல், இந்த நிலைமைக்கு பாத்தீங்கன்னா இதுதான் தாமச குணம் ஆகிறது. எப்போ அது சத்துவ குணமாக அது மாறணும்னா அதுல அக்னி என்பது இருக்கும் வரைதான் அது சத்துவ குணம் ஆகுது. எப்ப அந்த அக்னி என்பது அதுக்குள்ள அது நாசம் ஆகிறதோ அப்ப பாத்தீங்கன்னா அந்த சத்துவ குணத்தையும் அந்த மனமானது விட்டு விடுகிறது. அப்ப அதை தாண்டி அது போகணும்னா அந்த மனமானது அப்பதான் அது ஜீவன் ஜீவனாகவே இருக்கக்கூடிய இயல்பு. அந்த ஜீவனுக்கு சத்துவ குணம் ஒன்று இருந்தாலே அந்த மனமானது இயங்கிக் கொண்டேதான் இருக்கும். அப்ப அதனுடைய இயல்பு அப்ப பாத்தீங்கன்னா அதையும் அந்த அக்னி நாசம் ஆகிறது. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ருத்ரன் என்ற அந்த அக்னி நாசம் ஆகும் போதுதான் அப்ப இயல்பாகவே அந்த மனமானது செயல்படாமல் அடங்கிய மனமாக அமைகிறது. அந்த டைம் தான் அதுதான் பாத்தீங்கன்னா அதனோட ஜீவனுக்கு அது சொப்பனமாகிறது. அது எப்படின்னா பிரகாசிக்கின்ற அந்த மனமானது ஜீவனில லயிக்கின்ற அந்த சமயம்தான். அப்ப அதுவரை உண்டாகின்ற பிரகாசம் இன்னதென்று அறிவதற்கு முடியாம அது சொப்பன துல்லியமாக அது ஜீவனுக்கு இருக்கும். அதுதான் ஜீவனுடைய சொப்பனம் என்கின்ற நிலைமை அது. இதற்குதான் அநாகதம் என்று பெயரிட்டு அடுத்த நிலை பார்த்தீங்கன்னா விசுத்தி. வி பிளஸ் சுத்தி. வி என்றது விசேஷம், அதாவது அறிவு. அப்படி சுத்தி என்றால் நிர்மலம். அப்ப அதாவது அறிவு நிர்மலம் ஆகிறது. அப்ப இந்த நிலைமையில அந்த ஜீவனுக்கு ஒன்றுமே தெரியாத விதத்துல எதையுமே அறியாம அது சலனம் இல்லாம அந்த ஜீவனானது சலனம் இல்லாமல் இருக்கின்ற ஜீவன் மாத்திரமே இருக்கின்ற நிலைமை. அந்த நிலைமைதான் எப்ப அடங்கிய மனமாக வரும்போது மட்டும்தான் அதுதான் பாத்தீங்கன்னா அது ஜீவனுக்கு சொப்பனம் ஆகுது. அடுத்த நிலை பார்த்தீங்கன்னா அந்த ஜீவனும் ஒரு சலனம் இல்லாமல் இருக்கின்ற அந்த நிலைமை தான் பாத்தீங்கன்னா ஜீவனுக்கு சுழுப்தி, அது ஜீவனுக்கு தூக்கம் என்கின்ற அந்த நிலைமை அது. அப்ப அந்த ஜீவன்ல இருந்து அது உற்பத்தியாகி அந்த மனதில் உண்டான எல்லா கலக்கங்களும் அப்ப பார்த்து நாசமாகி அந்த ஜீவன்ல மனம் சுத்தமா முழுவதுமாக அது நசித்து போகிறது. அடங்கிய மனமாக அது பூரணத்துவம் பெறுகிறது. அந்த ஜீவன் மாத்திரமா அந்த இடத்துல ஒன்றுமே அறியாத ஜீவன் மாத்திரம்தான் அந்த இடத்துல இருக்கிற நிலைமை அது. இதுக்குதான் விசுத்தி என்று சொல்லப்படுகின்ற நிலைமை. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆக்ஞை. அது பாத்தீங்கன்னா ஜீவன் சிவனாகி அந்த ஜீவன் அதனுடைய உற்பத்தி ஸ்தானமா இருக்கின்ற அது ஆனந்தத்தில் அது லயிச்சு வேற ஒண்ணுமே இல்லாம அந்த ஆனந்தத்திலேயே அது இருக்கிற அந்த நிலைமைக்குதான் இது ஜீவனுடைய ஜாக்கிரதை என்ற நிலைமை இதுக்குதான் ஆக்ஞைன்னு அதை சொல்றது. இந்த பிரகாரம் தான் 6 ஆதாரங்களுடைய ஒரு நிலைமை. இந்த நேரத்துல அந்த பிரம்மானந்தம் என்கின்ற அந்த நிலை ஏற்படும் அப்ப அந்த பிரம்மானந்தன்றது யாரெல்லாம் அனுபவிச்சிருக்காங்கோ யாரெல்லாம் ஒன்னும் அனுபவிக்கல அப்படின்ற ஒரு நிலை எல்லாருக்குமே வருதுல்ல. இப்போ சாதாரணமாக மக்களையும் பிற ஜீவன்களையும் எது கேட்டாலும் சரி அது இன்னும் நான் அந்த ஆனந்தம் என்னதென்று எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா ஞானபிதா பிரம்மானந்தம் என்னதென்று சொல்லி தெரிவிக்க இது வரைக்கும் யாராலையும் அறிவிக்க முடியலது என்றோ. இது அதாவது பால் பாயசம் சாப்பிட்டதற்கு தான் அதனுடைய ருசி தெரியும். அதை சாப்பிடாத இருக்கிறவங்களுக்கு இது நாள் வரைக்கும் அது எப்படி ருசி இருக்குன்னே யாருக்குமே தெரியாது. அதனுடைய ருசிய தெரியவோ தெரியப்படுத்தவோ அதை சாப்பிடாதவங்களுக்கு அதால முடியறது இல்ல. அப்போ வேதாந்திகள் சொல்லிதான் இதை மாதிரிதான் வேதாந்திகள் சொல்லி வருது. ஆனா பிரம்மானந்தத்தை சொல்லி என்னால தெரிவிக்க முடியும். அந்த ஆனந்தம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னால உணர்த்த முடியும். அது எப்படின்னா சர்வ ஜீவிகளும் எல்லா ஜீவன்களும்
அந்த பிரம்மானந்தம் என்ற அனுபவத்தை அனுபவித்து இருக்கிறது. அதாவது தான் சதா உபஜீவனம் செய்து ஜீவித்திருக்க வேண்டிய அந்த சொந்த சொத்தை தான் தானே திருடி நசிப்பிக்கிறது. அது எப்படின்னா, இந்த சொத்தை தேடுவதற்கு போய் அதை தொடும் சமயத்துல உண்டாகின்ற நிலைமைதான் அது பிரம்மானந்தம். அந்த சுக்கிலத்தை சொந்த சொத்தான அந்த சுக்கிலத்தை தன்னுடைய சொந்த சொத்தை தான் தானே திருடி நசிப்பிக்க. அது எப்படின்னா, அந்த சொத்தை திருடுவதற்கு போய் தான் அதை தொடும் சமயத்துல உண்டாகும் நிலைமை தான் பிரம்மானந்தம் சொல்றது. அப்போ கேள்வி வருது, அப்ப சாமி, அப்போ அவனவன் உபஜீவனம் சென்று ஜீவித்திருக்க வேண்டியதுதான் அவனுடைய சொந்த சொத்தை அவனை எப்படி திருடி நாசம் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஆமா, நாசம்தான் செய்கிறார்கள். அப்ப உலகத்திற்கிற எல்லா ஜீவிகளும் அவரவர் என்றென்றைக்கும் உபஜீவனம் சென்று ஜீவிப்பதற்கு வேண்டிய அந்த சொத்தை அவரவர் தேடி நாசம் செய்கின்ற அந்த சொத்து, அதாலதான் அவர்கள் செத்து போகிறதுக்கு அடிப்படையாக காரணம் அதுதான் அமைகிறது. அது எப்படின்னா, இப்ப இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா ஜீவிகளும் ரொம்பவும், அதாவது ஆகாரத்துக்கு ஆசைப்படுகிறோம், ஆசைப்பட்டு கொண்டிருப்பதும் மைத்துனத்துக்கு ஆகும். அதாவது ஸ்ரீ புருஷ சேர்க்கைக்குத்தான் எல்லா ஜீவன்களும் இயல்பாகவே ஆசைப்படுகிறது. ஆனா உலகத்துல எவ்வித தொழில் செய்யும் போதும் மனம் நில்லாம பின்னப்பட்டு அதால அது ஓடிக்கொண்டிருக்கு. அந்த நாள சீப்புருஷ சேர்க்கிற சமயத்துல அந்த மனமானது பொதுவாவே அந்த சுக்கிலமானது இயல்பாகவே 5 புலன்கள் வழியாக நமக்குள்ள ஆவி ரூபமாக அது வெளியில அபானனாகி அது விரயமாகி கொண்டு தான் இருக்கிறது. ஆனா அந்த ஸ்ரீ புருஷ சேர்க்கை சமயத்துல அந்த மனமானது மற்ற எதிலையுமே அந்த மனம் செல்லாம, அதாவது காதால் கேட்டறிவதற்கோ, கண்களால் பார்த்தறிவதற்கோ, மூக்கினால் முகந்தறிவதற்கோ, நாவினால் ருசித்தறிவதற்கோ, தொக்கினால் அதாவது தோலினால தொட்டறிவதற்கோ, இந்த 5 விதமான அந்த வெளி உள்ள செல்லாம அது ஜீவனோடு சேர்ந்து தனக்குள்ளேயே அந்த அடங்கி தன்னுள்ளேயே அது கூடி அது மேலும் கீழுமாக நடனம் கதாகதம் செய்து, அதாவது கீழ்மேலாக அது தன்னுடைய ஜீவ சக்தி போய் அந்த பிரம்மந்தரத்தை அந்த சுக்கிலத்தை தொடுகின்ற அந்த சமயம்தான் அந்த உண்டாகின்ற நிலைமைய பாத்தீங்கன்னா இன்னதென்று யாராலையுமே அந்த நிலைமையை விவரித்து சொல்ல முடியும். ஆண் பெண் ஒரு சம்போக டைம்ல அந்த ஒரு க்ஷணம் ஏற்படக்கூடிய அந்த ஆனந்தத்தை இன்னதென்று இதுவரைக்கும் யாரால அதுக்கு விலைக்கு சொன்னது கிடையாது. அதை விவரித்து சொல்ல முடியறது இல்ல. அதுதான் உண்மையில அது பிரம்மானந்தன் அது சொல்றது. அது எப்படின்னா, பிரம்மம் என்பது அந்த இடத்துல சுக்கிலம். அந்த சுக்கிலமா இருக்கிற அந்த பிரம்மத்தை அந்த ஜீவன் அது போய் சென்று தொடுகின்ற அந்த ஒரு க்ஷணம் அந்த ஆண் பெண் அந்த சம்போகத்துல அந்த ஒரு நொடி போது இமை போதுல அந்த நிலைமை பாத்தீங்கன்னா இன்னதென்று இது வரைக்கும் யாரால அது சொல்ல முடியறது கிடையாது. அதுதான் ஆனந்தம் சொல்கின்ற அந்த நிலைமை எது. இதுக்குதான் ஆனந்தத்திலேயே நம்ம உற்பத்தி ஆகிற பிறக்கிறோம். ஒரு தாய் தந்தனுடைய சேர்க்கையால தான் நம்ம பிறக்கிறோம். அவங்க ஆனந்தத்தில் இருக்கிற சமயம்தான் அந்த சுக்கிலமானது அந்த பிரம்மந்திரத்தை இலகி மூத்திர துவாரம் வழியாக கர்ப்ப பாத்திரத்துல போயிட்டு நம்ம விழறோம். அது ஆனந்தத்தில் தான் நம்ம பிறக்கிறோம். அப்ப ஆனந்தத்திலேதான் நம்ம திளைத்திருக்க வேண்டும். அப்ப ஆனந்தத்திலே தான் லயித்திருக்க வேண்டியதுன்னு சொல்ல காரணம், நம்மளுடைய பிறப்பினுடைய இதுவே அமைப்பே நம்ம ஆனந்தத்தில் தான் பிறக்கிறோம். ஆனா நம்மளுடைய அறியாமை காரணமாகத்தான் இந்த உலகத்தினுடைய அந்த பந்தத்துல அகப்பட்டு இந்த ஆனந்தத்தை நம்ம இழந்து விடுகிறோம். ஆனா இப்ப உலகத்தில் ஆனந்தத்திலேயே உற்பத்தி ஆகிறது இல்லாம ஆனந்தத்தில் லயிக்கவோ ஆனந்தத்தில் இருக்கவோ அவரால் முடியறது கிடையாது. அது காரணம் என்னன்னா, அந்த பிரம்மஸ்வரூபமா அந்த சுக்கலத்தை பலவிதமாக 5 புலன்கள் வழியாக நாமே திருடி நம்மவே அந்த சுக்கிலத்தை நசிப்பிக்கிறோம். அதால இந்த ஒன்றும் அறியாம அதோகதியாக போய் நசித்து நம்ம செத்து போகின்ற நிலைமைக்கு இதை தள்ளப்படுகின்றோம். ஆனா அதை கொண்டு இப்ப சொன்ன இந்த பிரகாரம் உண்டாகின இந்த ஆனந்தத்துல ஜீவன் சென்று உண்மையில போய் லயிக்கிறது தான் அது பிரம்மானந்தம் சொல்றது. இந்த மாதிரி பிரம்மஸ்வரூபமாக அந்த சுக்கிலத்தை பானம் செய்து லயித்து என்றென்றைக்கும் உபஜீவனம் செய்து ஜீவித்திருக்க வேண்டிய அந்த சொத்து தான் அது சுக்கிலமாகிறது. அததான் நம்ம ஒரு கொஞ்சமா அதை பத்தி நம்ம சிந்திக்காம ஒரு நிமிஷத்தினுடைய அந்த சுகத்துக்காகத்தான் நம்ம ஆண் பெண் சம்போகம் அந்த சுகத்துக்காகத்தான் அதை விரும்பித்தான்
அதை நம்ம நாசம் செஞ்சு கொண்டே இருக்கோம். அது உண்மையிலே அததான் பாத்தீங்கன்னா அது நம்மளே திருடி நம்ம நாசம் செய்கின்றோம். நம்மளே நம்ம ஜீவனை கொலை பண்ணி கொண்டிருக்கின்றோம். நம்மளே நம்ம ஜீவனை வெளியில போயிட்டு விபச்சாரம் மாதிரி விபசரித்து கொண்டிருக்கின்றோம். அதாவது வெளியில போயிட்டு அதோகதி ஆக்கிற கொண்டிருக்கின்றோம். உண்மையில அந்த சுக்கிலத்தை நமக்கு உள்ளுக்குள்ளேயே அது வெளியில வியாபிக்க விடாமல் அதை நசிப்பிக்க விடாமல் அதை நமக்குள்ளேயே அது நிலைநிறுத்தும் போது தான் அப்போ அததான் அந்த சுக்கிலம் என்ற அந்த தன்மையில சுரதம் என்ற நீர்த்தன்மை இருக்கும் வரை பாத்தீங்கன்னா அப்போ பார்த்தா அது வெளியில நீரினுடைய இயல்பு எப்பயுமே பாத்தீங்கன்னா புவியீர்ப்பு விசையினுடைய தன்மையால நம்மளை கீழ்நோக்கித்தான் அதை அழைத்து சொல்லிக் கொண்டே இருக்கும். அப்ப உலகத்தினுடைய அந்த பந்தத்திலேயே நம்ம ஈடுபட செய்யும். அப்ப அந்த சுரதம் என்ற நீரை நம்ம வற்றச் செய்ய வேண்டும். அதுக்குதான் அந்த சுக்கிலத்தை ரசமணி என்ற முறையில பாத்தீங்கன்னா அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்திலேயே அந்த நீர்த்தன்மை அதனோட வற்றச் செய்து அதுக்குதான் ஞானபிதா நமக்கு பூர்வ மத்தியம் என்ற அந்த அக்னி நேத்திரத்தை நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறாரு. அப்ப அந்த அக்னி நேத்திரத்தில் நம்ம தொடர்ந்து இந்த பயிற்சியை செய்யும் போது மட்டும்தான் அந்த சுக்கிலத்தில் இருக்கக்கூடிய அந்த நீர் அது வற்றும் போதுதான் அது கெட்டித்தன்மை அடைக்கிறது. அந்த நிலையில தான் பொதுவா பாத்தீங்கன்னா அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்திலேயே நாம் உற்பத்தி ஆகாமல் நிலை நிறுத்தும் போது தான் நமக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த பிரம்மானந்தம் என்கின்ற அந்த சுக்கிலத்துல அதன் லயிக்கும் போதுதான் அந்த நிலை அந்த டைம்ல தான் ஆனந்த மத்தராகிறோம். இந்த பிரகாரம் தான் நமக்கு அந்த பிரம்மானந்தம் என்ற நிலை நமக்குள்ள அது கிடைக்கிறது. உலகவாசிகள் பாத்தீங்கன்னா இதை பற்றி ஒண்ணுமே தெரியாம எந்த விதத்திலையும் ஆலோசிக்காம அவனுடைய சக்திய வெளியில விட்டு அது பல விதத்திலேயே அத உலகத்துல அதை பந்தப்படுத்தி அதை நசிப்பித்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப தன்னைத்தான் அறிய வேண்டுமானால் அந்த உலகத்தில் சொல்லி வருகின்ற அந்த உலக பந்தங்களை எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டது. அப்போ தன்னுடைய சுக்கிலத்தை தான் காப்பாத்தி கொள்ள வேண்டும். அப்ப தன்னைத்தான் அறிய வேண்டும் என்றால் தன்னையே நம்ம பார்த்து பழக வேண்டும். அப்ப தன்னை பார்க்காம மற்றொன்றை பார்த்து கொண்டிருந்தா நம்ம இன்னதென்று நம்ம அறியாம அந்த சுக்கிலத்தை நம்ம நசிக்கித்து நாம் இறப்பை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். அதப்ப என்ன பாத்தீங்கன்னா அப்ப அந்த உலக வாசிகள் ஆகிய சர்வ ஜீவிகளும் அவனவனிலிருந்து உண்டாகின்ற அந்த சக்திய அவனவன்ல கூடி இப்ப சொன்ன பிரகாரம் அந்த பிரம்மமா இருக்கிற அந்த சுக்கிலத்திலேயே லயித்து தானாகி தன்மயமாகி அந்த கைவல்யத்திலேயே அதை பிரார்த்தித்து சதா ஆனந்த மத்தர்களாக இருக்க வேண்டிதான் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் என்ற முறையில தான் இந்த அத்தியாயத்தை ஞானபிதா நிறைவு செய்துகிறாரு. அத்தகைய நிலையை அனைவரும் பெற வேண்டித்தான் நாம் ஞானபிதாவை பிரார்த்திப்போம். சித்தவேதம் 22வது அத்தியாயம் இப்போது நிறைவு பெற்றிருக்கிறது. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். உடம்புனுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்போதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம் மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறொரு அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்திருக்கே நமஸ்காரம். நாம நேத்திக்கு வரைக்கும் இந்த உலகவாசிகள் 6 ஆதாரங்களை எந்த வகையாக அவங்க புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அதாவது மூலாதாரம் அப்படிங்கிறது மலத்வாரம்னும், சுவாதிஷ்டானம் அப்படிங்கிறது மூத்திர துவாரம் அப்படின்னும், அப்புறம் மணிப்பூரகம் அப்படிங்கிறது தொப்புள் துவாரம் அப்படிங்கிறதும், அநாகதம் அப்படிங்கிறது மார்பு குழி அப்படின்னும், விசுத்தி அப்படிங்கிறது கண்டத்தில் இருக்கக்கூடிய குழி அப்படின்னும், ஆக்னை அப்படிங்கிறது புருவ மத்தியம் அப்படின்னும் உலகவாசிகள் புரிஞ்சு வச்சிருந்தாங்க. அது மாத்திரம் இல்லாம இவையெல்லாம் அடுக்கடுக்கா இருக்குது. ஜீவன் இந்த மூலாதாரத்தின் வழியாக அது மேல்நிலை அடைஞ்சு போகிறதாகவும் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. சாமி அப்படி எதுவும் கிடையாது. இருக்கிற 6 ஆதாரங்களுமே புருவ மத்தியத்தில் தான் இருக்குதே தவிர இந்த உடம்புல கிடையாது. புருவ மத்தியத்துக்குள்ளார நம்மளுடைய மனமானது உள்நிலை பயணத்துக்கு போயிடுச்சுன்னு சொன்னா நமக்கு உடம்புனுடைய எந்த அவஸ்தைகளையும் அனுபவிக்க முடியாது. நம்ம தூங்கும் போது எப்படி நம்ம உள்ளுக்குள்ளார போயிட்டோம்னா உடம்புல இருக்கக்கூடிய வலிகள் தெரியாமல் இருக்குதோ, இந்த கண்ணு காது மூக்கு வாய் தோல் அப்படிங்கிற அவயங்கள் அங்க எந்த ஒரு அறிவையும் பெற முடியாமல் இருக்குதோ, அது போலதான் நாம நிஷ்டை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உள்நிலை பயணத்துக்குள்ள போகும்போது
நமக்கு அந்த 6 ஆதாரங்களுடைய பயணமும் தொடங்குது. அந்த சமயத்தில் நமக்கு உடம்புனுடைய எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால உணர முடியறது கிடையாது. ஏன்னா உடம்பு அப்படிங்கிறதே வெளியில இருக்கிறது தான். நாம உள்ள போயிட்டோம் அப்படின்னா உடம்ப உணர முடியாது. அப்ப சக்கரங்களும் எங்க இருக்க முடியும் அப்படின்னா உள்ளாரதான் இருக்க முடியும். அதுதானே உள்முக பயணத்தில் இருக்கக்கூடியது. அப்போ உடம்புல சக்கரம் இருக்கிறதாக இருந்தால் நாம உள்ள போயிட்டோம்னா அதை உணர முடியாது. வெளியில சக்கரம் இருக்கிறதா இருந்தால் நம்ம உள்ளாரே போக முடியாது. ஸோ இதுதான் போன முறை நம்ம பார்க்கும் போது பேசிட்டு இருந்த விஷயம். இப்போ அதுல மூலாதாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உற்பத்தி ஸ்தானம் அப்படிங்கிறது. யாருக்கான உற்பத்தி ஸ்தானம் அப்படின்னா இந்த நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அகங்காரத்துக்கானது. ஏன்னா இந்த அகங்காரம் தான் வெளிமுகமாக இருக்கக்கூடியது. வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து கேட்டு அறிந்து பந்தப்படக்கூடியது. இந்த அகங்காரமாக இருக்கக்கூடிய அந்த நான்கிற நிலைமை தான் இங்க முதல்ல உணர வேண்டியதாக இருக்குது. அந்த அகங்காரத்துக்கான ஜாக்கிரத நிலைமை அப்படிங்கிறது எப்போ உண்டாகுதோ அப்பதான் நம்மளுடைய உள்முக பயணமானது அங்க தொடங்கப்படுது. அகங்காரம் ஜாக்கிரத நிலைமை அடையல, அதனுக்கு தன்னுணர்வு பத்தின அந்த புரிதல் அதுக்கு வரல அப்படின்னா அது வெளிமுகத்திலேயே தான் இருக்கும். தான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல முயற்சி செய்யக்கூடிய ஒரு ஆள் யாரு அப்படின்னா அகங்காரம் தான். அந்த அகங்காரமாக இருக்கக்கூடிய அந்த நிலைமை வெளியில இருக்கக்கூடிய அந்த 3 நிலைமைகள், நாம இயல்பாக தூங்குறது, விழிச்சிட்டு இருக்கிறது, சொப்பனம் காணுவதுன்னு சொல்லி ஒரு இயல்பான ஒரு நிலைமையில நாம தினமும் இருப்போம். அந்த 3 நிலைமையும் விட்டுட்டு அது எங்கிருந்து உற்பத்தி ஆச்சோ அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்துக்கே போய் சேரணும். அது எங்கிருந்து உற்பத்தி ஆச்சு அப்படின்னா மனசுல இருந்து தான் உற்பத்தி ஆனது. அப்ப மனதனுடைய இருப்பிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இருதயம்னு சொல்லக்கூடிய அந்த புருவ மத்தியத்துக்கு அது போய் சேரணும். அப்படி போய் சேரக்கூடிய அந்த ஸ்தானம் தான் மூலாதாரம் அப்படிங்கிறது. அப்படி போய் சேரும்போது அதுதான் மனதனுடைய முதல் ஸ்தானமாக இருக்குது. அதுதான் சொப்பனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானமாக இருக்குது. அப்ப அகங்காரம் உள்ள போயிடுச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு உலகமானது இருக்குமா இருக்காது அப்படின்னா கண்டிப்பா இருக்காது. உலகம்ங்கிற அவஸ்தையில எதையுமே பார்த்தோ கேட்டோ அறியவோ செய்ய முடியறது கிடையாது. நமக்கு இந்த வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இந்த மனம் கவனித்தாலும் கூட அது இன்ன சங்கதி தான் தெரிவிக்கிற வேலையை அந்த அகங்காரம் செய்யலை அப்படின்னா அந்த மனதினாலே எதையும் அறிய முடியாது. வெறுமனே பார்க்க மட்டும்தான் செய்ய முடியும். அதனால இது இந்த சங்கதி தாங்கிறத இந்த மனமானது புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த அகங்காரமானது வேணும். அதனாலதான் ஸ்தாபனா சக்தி அப்படின்னு சொல்லுவார். அதைய ஸ்தாபனா சக்தியிலெல்லாம் யாருக்கு இருக்குது அப்படின்னா அகங்காரத்துக்கு இருக்கு. அது இதுதான் அப்படிங்கிறத சுட்டி காமிக்க வேண்டிய நிலைமை அது அகங்காரத்தினுடையது. அப்படி வெளியில இருக்கக்கூடிய அவஸ்தைகளை இந்த சங்கதி தான் சொல்லக்கூடிய அந்த ஆள் உள்ள போயிட்டாரு அப்படின்னா மனதுனால எதையுமே தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களுக்குள்ள அதுக்கு எந்த ஒரு அறிவும் இல்லாமல் போயிடும். அதனாலதான் அது மனதனுடைய சொப்பனம்னு சொல்றது. அப்ப 4 அகங்காரம் அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்துக்கு போய் சேருவதுதான் முதல் ஸ்டெப்பு. அது நமக்கு அகங்காரமானது புருவ மத்தியத்துல போய் ஐக்கியமான நிலைமை. அப்போ வெளியில இருக்கக்கூடிய அவஸ்தைகள் நம்மளால உணர முடியாத நிலைமை அப்படிங்கிறது. இப்ப நம்ம தியானம் செய்யறதுக்காக உட்கார்றோம். சாமி சொல்றபடி சுமார் 1 மணியிலிருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் அல்லது உடம்பு வேர்க்கிற வரைக்கும் நல்ல அபியாசம் செய்யறோம்னு வச்சுக்கோங்க. நல்ல அபியாசம் செய்யும்போது திடீர்னு அந்த கதியானது சமீரணன்கிற கதியாக மாற்றமடையும். அந்த பயிற்சியினுடைய அந்த வேகத்துக்கும் அந்த நிதானத்துக்கும் அந்த பக்குவத்துக்கும். அப்படி அந்த சமீரணனாக அது மாற்றம் அடையும் போது இந்த அகங்காரமாக இருக்கக்கூடிய அந்த நிலைமையானது உள்நிலை பயணத்துக்குள்ள வர ஆரம்பிக்கும். அதுதான் நம்ம நிஷ்டை அப்படின்னு சொல்றோம். அதான் தொடக்கம், நிஷ்டையினுடைய தொடக்கம். அப்படி அந்த நிஷ்டையானது அங்க தொடங்கும் பொழுது வெளி அவஸ்தைகளை நம்மளால கிரகிக்க முடியாது. அதுதான் அந்த இனிஷியல் ஸ்டேஜ். அது எவ்வளவு நேரம் அந்த நிலைமையில இருக்கும், இந்த மூலாதாரத்துல இருக்குங்கிறதெல்லாம் கணக்கு இல்லை. ஒரு சிலருக்கு அடுத்த ஸ்டேஜுங்கிறது உடனே கிடைச்சிரும். ஒரு சிலருக்கு அந்த முதல் ஸ்டேஜ்லயே ரொம்ப நேரம் இருக்க வேண்டியதும் இருக்கும். அப்ப அகங்காரமானது உள்ளுக்குள்ளார வந்துருச்சுன்னு சொன்னா அப்ப வெளியில இருக்கக்கூடிய சப்தமோ வெளியில இருக்கக்கூடிய காட்சிகளும் நமக்கு தெரியாது. ஏன்னா நம்மளுடைய தியானம் செய்யக்கூடிய முறையானது கண்களை திறந்து பார்வையை புருவ மத்தியத்துல நிறுத்தி கவனத்தை அதுல ஊன்றிதான் நம்ம செய்யறோம். ஸோ காதுகளையும் நம்ம மூடுறது கிடையாது, பார்வையும் மூடுறது கிடையாது. தொடக்க நிலைமையில் நம்ம புருவ மத்தியத்தை பார்க்கும்போது வெளியில் இருக்கக்கூடிய காட்சிகள் தெரியவே செய்யும். ஆனா சுவாசம் மேல்நிலையாகி
அந்த கதி மாற்றம் அடைஞ்சு நமக்கு நிஷ்டை கூடும் பொழுது அது நமக்கு வெளியில இருக்கக்கூடிய காட்சிகளானது தெரியாமல் போயிடும். கண்ணு பார்த்துட்டு தான் இருக்கும், கண்ணு திறந்து தான் இருக்கும், ஆனா வெளியில இருக்கக்கூடிய காட்சிகள் நமக்கு தெரியாது. அப்போ வெளியில இருக்கக்கூடிய அவஸ்தைகளை நம்மளால கவனிக்க முடியாத ஒரு நிலைமை உண்டாகுது அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு சப்தமும் உட்கார்ந்து ஜபம் பண்ணும் போது சப்தம் இருக்கலாம், ஆனா நிஷ்டைக்குள்ள நுழையும் போது சப்தமும் இல்லாமல் போயிடும். சுத்தி இருக்கக்கூடிய எந்த சப்தமும் நம்மளால கிரகிக்க முடியாது. ஸோ அந்த ஸ்டேஜ் தான் அகங்காரம் உள்ள போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதுதான் மூலாதாரம்ங்கிறது. அந்த ஸ்தானம் அது தொடங்கின உடனே அடுத்தது சுவாதிஷ்டானம்ங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. அந்த சுவாதிஷ்டானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தன்னுடைய ஸ்தானம். ஸ்வ அப்படின்னா அது வந்து தான், தன்னுடைய அப்படின்னு அர்த்தம். ஸ்தானம் அப்படின்னா இருப்பிடம், நம்முடைய சொந்த இடம்னு அர்த்தம். யாருக்கு அது சொந்த இடம் அப்படின்னா, இந்த வெளியில இருக்கக்கூடிய அவஸ்தைகள் இருக்கிறதுனால தான் மனமானது வெளிமுகமாக வியாபிக்குது. வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை எதையாவது பார்ப்போம், கேட்போம், அறிவோம்னு சொல்லி வருது. வெளியில இருக்கக்கூடிய அவஸ்தைகள் இங்க அறியப்படலை அப்படின்னு சொன்னா மனமானது வேற ஆப்ஷன் கிடையாது, அதுக்கு தன்னுடைய சொந்த ஸ்தானத்துக்கு போயாக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது. அப்படி எப்போ இந்த அகங்காரமானது அந்த மனதனுடைய இருப்பிடத்தில் அடங்குதோ அப்போ இந்த மனசுக்கு வெளிமுகமாக இருக்கக்கூடிய தொழில்கள் இல்லாமல் போகுது. மனதனுடைய தொழில் என்ன? பார்த்தல், கேட்டல், அறிதல். ஸோ இந்த வேலையை செய்ய முடியாத நிலைமைங்கிறது ஏற்படுது. அதனால நாம் எப்படி வேலை இல்லைன்னா வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுப்போமோ, ஓய்வில் இருப்போமோ, வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஓய்வில் இருப்போமோ, அந்த மாதிரி வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து கேட்டு அறிந்து கொண்டிருந்த மனமானது இப்போ வெளிங்கிற அவசியம் இல்லாததுனால, அந்த அவஸ்தை இல்லாததுனால அது தன்னுடைய வீட்டில் அது அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு நிலைமைங்கிறது ஏற்படுது. அது மனதிற்கு தொழில் விட்ட சமயம், தொழில் இல்லாத நிலைமை, அது வேலை செய்யாத நிலைமை அப்படின்னு சொல்லலாம். அப்ப அகங்காரம் உள்ள வந்துருச்சுன்னா மனசுக்கு வேலை கிடையாது, அதாவது வெளி சார்ந்த வேலைகள் கிடையாது, உலகத்தோடு தொடர்புல இருக்க வேண்டிய ஒரு நிலைமைங்கிறது இருக்கிறது இல்லை. அப்போ தொழில் விட்ட சமயத்தை ஏற்கனவே 7ஆம் அத்தியாயத்துல சாமி என்ன சொன்னாரு? அது தூக்கம், சுளுத்தி அப்படிங்கிற ஒரு நிலைமையை சொன்னார். இப்ப நாம தூக்கம் அப்படின்னு எதை நினைச்சிட்டு இருக்கிறோமோ அது மனதுடைய தொழில் விட்ட சமயம்னு சொன்னார். அப்ப மனமானது வெளியில பிரவேசிக்காமல் அதனுடைய சொஸ்தானத்திலேயே, சொந்த இடத்திலேயே அமைதியாக இருக்கிறது. அப்போ மனதனுடைய நிலைமை என்னவாக இருக்கும் அப்படின்னா, எப்படி நம்ம தூங்கி கொண்டிருக்கும் போது நாம தூங்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிற நிலைமையும் இல்லை, நம்ம உயிரோட தான் இருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வும் இல்லை. அந்த மாதிரி அங்க சுத்த இருட்டாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. ஏன்னா வெளியில வியாபிச்சுட்டு இருந்த பிரகாசம் வெளியில வியாபிக்காமல் அது உள்ளாரே அடங்கி போகிறதுனால வர்றது. மனமானது வெளியில பிரவேசிக்காமல் அது உள்ளாரே அடங்கி இருக்கக்கூடிய நிலைமை. அப்ப மூலாதாரத்துல அகங்காரம் உள்ளுக்குள்ளார வந்து சொஸ்தானத்தில் அடங்குது, அங்கேயே சுவாதிஷ்டானம் உடனே ஸ்டார்ட் ஆகுது. மனதுக்கு இப்ப வேற வேலை இல்லை, அது சும்மா இருக்க வேண்டிய நிலைமைங்கிறது ஏற்படுது. அப்படி மனமானது எந்த வேலையும் செய்யாமல், எதையும் அறியாமல், அது எந்த ஒரு வெளி போக்குவரத்தையும் ஏற்படுத்திக்காமல் அது அமைதியாக உள்ளுக்குள்ளாரே அடங்கி இருக்கிற நிலைமை தான் இந்த சுவாதிஷ்டானம்ங்கிறது. இது கூட நம்மள பல பேர் இதை அனுபவிச்சிருப்போம். நிஷ்டையில ஒண்ணுமே தெரியாது, எம்டியா இருக்கும், சூனியமா இருக்கும். ஆனா நேரம் போனது மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். இப்பதான் உட்கார்ந்த மாதிரி இருக்கும். ஒரு 1/4 மணி நேரம், 20 நிமிஷம் இல்லை 1/2 மணி நேரம் கூட சீக்கிரமா போயிருக்கும். என்ன இவ்வளவு சீக்கிரம் போயிடுச்சா நேரம் அப்படின்னு சொல்லி தோணும். ஏன்னா நம்ம அவ்வளவு நேரம் சும்மா இருந்திருக்கிறோம், உள்ளுக்குள்ளார மனசை அசையாமல் நிறுத்தி வச்சிருக்கிறோம்னு அர்த்தம். இந்த மனமானது உள்ளுக்குள்ள அடங்குச்சுன்னா அங்க நேரமெல்லாம் ஒண்ணுமே கணக்கு இல்லை. எப்படி தூங்கும் போது அந்த 8 மணி நேரம் அது கண்ணை மூடி கண்ணை திறக்கிறோம், 8 மணி நேரம் காணாம போயிடுச்சு. அதே 8 மணி நேரம் பகல்ல மனசை வெளியில விட்டோம்னா அந்த 8 மணி நேரத்தை கடத்துறதுக்கு நம்ம படாத பாடு படுத்த வேண்டியதா இருக்கும். அப்போ மனமானது உள்ளில் அடங்கிடுச்சுன்னா இந்த நேரமானது அங்க இல்லாததுனால, அந்த நேரமானது நம்மளுடைய அனுபவத்துக்கு வராததுனால, காலங்களை கடந்து அந்த மனமானது இருக்கிறதுனால அங்க நேரம் போறது நமக்கு தெரியறதில்ல. அதனாலதான் இப்ப உட்கார்ந்த மாதிரி இருக்கும், ஆனா ரொம்ப நேரம் அந்த கடிகாரம் அதுல காமிக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதுக்கு சாமி ஒரு உதாரணம் கூட சொல்லியிருப்பாரு. இந்த சுவாதிஷ்டானம் நிகழும் போது நம்மளுடைய நிலைமை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக. ஒரு மத்தியான வேலையில வெளியில இருந்துட்டு ஒரு வீட்டுக்குள்ளார நுழையிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ வீட்டுக்குள்ள நுழையும் போது அங்க கதவு ஜன்னல்லாம் சாத்தி இருக்குது, கதவை மட்டும் திறந்துட்டு உள்ள போறோம். ஒரு உள்ளுக்குள்ளார பிரகாசத்தினுடைய வியாபகத்தன்மை குறைவா இருக்கிறதுனால ஒரே இருட்டா இருக்கும்.
அந்த மாதிரி தான் இந்த இருட்டா இருக்கக்கூடிய, சூனியமாக இருக்கக்கூடிய, எதையுமே அறிய முடியாமல் இருக்கக்கூடிய, எம்டியா இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை தான் நாம சுவாதிஷ்டானத்துல உணர முடியும். இப்போ கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா சுத்தியும் கருகும்னு இருட்டாயிரும். அந்த மாதிரி தான் இந்த எதையுமே அறிய முடியாமல் இருக்கக்கூடிய மனதனுடைய நிலைமையாகுது. அதுதான் சுவாதிஷ்டானம்ங்கிறது. மணிப்பூரகம் அப்படிங்கிறது இதுல இருந்து அடுத்தபடியா உடனே ஸ்டார்ட் ஆயிரும். ஆனா எவ்வளவு நேரம் அது சுவாதிஷ்டானத்துல இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு சிலருக்கு சீக்கிரமாவே அது மணிப்பூரகத்துக்கு போயிடலாம், ஒரு சிலருக்கு சுவாதிஷ்டானமே நீண்டு கூட இருக்கலாம். அதனால காலநிலைகளுக்கும் அப்பாற்பட்ட விஷயம். அது அனுபவம் அதிகமாகும் போது அது அடுத்தடுத்த ஆதாரங்களை அது உடனுக்குடனே அது கடந்து போறதுக்கான வாய்ப்புங்கிறது கிடைக்குது. மணிப்பூரகத்துக்குள்ள அந்த நிலைமையானது என்னவா இருக்குது அப்படின்னா, தூக்கத்தில் இருந்த, அதாவது மனம் வேலை விட்ட சமயத்தில் இருந்த மனமானது இப்போ ஜாக்கிரத நிலைமை அடையுது. அதுக்கு ஒரு தெளிவு கிடைக்குது. அந்த தெளிவுங்கிறது என்ன அப்படின்னா, நாம எங்க பிரகாசிக்கணும், நம்மளுடைய வேலையானது எங்க இருக்குது, நாம எங்க இருக்க வேண்டிய ஆளுங்கிறத அது புரிஞ்சுக்குது. அப்படி அந்த மனமானது தன்னுடைய உண்மையான நிலை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு இடம். அதுதான் மனதுடைய ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லக்கூடிய மணிப்பூரகம். மணி அப்படின்னா அது மனம், பூரகம் அப்படின்னா நிறைந்திருக்கிறது. வெளிமுகமாக பிரகாசிச்சுட்டு இருந்த பிரகாசமானது இப்போ வெளியில பிரகாசிக்க வாய்ப்பு இல்லாதனால அது பூர்வ மத்தியத்திலே பிரகாசிக்க வேண்டியதா இருக்கு, உள்ளுக்குள்ளாலே பிரகாசிக்க வேண்டியதா இருக்குது. அப்ப அந்த இடத்துல அதிகமான ஜொலிப்பு அங்க தேவைப்படுது. ஏன்னா மனமானது இப்ப அங்க வேலை செய்ய ஆரம்பிக்குது, அங்க என்ன நடக்குதுங்கிறது கவனிக்க ஆரம்பிக்குது. அங்க ஒரு பிரகாச சக்தியானது அங்க செயல்படுது. சூனியமாக ஒண்ணுமே அறிய முடியாமல் எம்டியாக இருட்டாக இருந்த ஒரு இடத்துல இப்போ ஒரு பிரகாசமானது தோன்ற ஆரம்பிக்குது. இதுக்கும் சாமி ஒரு உதாரணம் கொடுத்திருப்பார். இப்ப கரண்ட் போயிடுச்சுன்னா உடனே கருகும்னு இருட்டாயிருது. ஆனா அதே இருட்டுல கொஞ்ச நேரம் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், லேசா அங்கங்க பொருள்கள் இருக்கிறது நமக்கு தட்டுப்படும். கண்ணுக்கு தெரியும் அங்கங்க ஏதோ ஒரு பொருள் இருக்குது, இங்க கதவு இருக்குது, இங்க ஜன்னல் இருக்குது, இங்க டிவி இருக்குது, இங்க ஒரு டேபிள் இருக்குது, இங்க ஃப்ரிட்ஜ் இருக்குது. அப்படிங்கிறது நமக்கு எந்த வெளிச்சமும் போராட்டினா கூட அந்த இருட்டுலயே கூட இருக்க கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகும், அங்கங்க பொருள்கள் இருக்கிறது தட்டுப்படுது இல்லையா? அந்த மாதிரிதான் நாம அந்த சூன்யமாக இருக்கக்கூடிய சுவாதிஷ்டானத்துல இருக்க கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க உள்ளுக்குள்ள அந்த பிரகாசமானது பூரிக்க ஆரம்பிக்கும் போது, அது நிறைய ஆரம்பிக்கும் போது, அந்த பிரகாசத்துல உள்ள என்ன இருக்குது, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்குதுங்கிற அனுபவமானது ஏற்பட ஆரம்பிக்கிறது. இப்பதான் உள்ளுக்குள்ளார என்ன இருக்குங்கிறத கவனிக்க வேண்டிய நிலைமைங்கிறது இந்த மணிப்பூரகத்துல தொடங்குது. இதுதான் மனதனுடைய ஜாக்கிரத நிலைமை. இப்ப மனமானது இப்ப புரிஞ்சுக்கிச்சு உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த நிலைமை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிச்சு. இதனால் வரைக்கும் உள்ளுக்குள்ளார போனா அங்க இருட்டா இருக்குது, அங்க ஒண்ணும் இல்லை, வெளியில தான் வெளிச்சமா இருக்குது. வெளியில போனாதான் நம்ம எதையாவது பார்த்து கேட்டு அறிந்து பந்தப்பட முடியுது, ஆனந்தத்தையும் துக்கத்தையும் மாறி மாறி அனுபவிக்க முடியுது. ஆனா உள்ளுக்குள்ளார என்ன இருக்குது, ஜீரோ தான், ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த மனசுக்கு இப்போ உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய விஷயங்களை கவனிக்க ஆரம்பிச்சு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இப்ப அது இன்னும் அடுத்த பயணத்தை நோக்கி போக போகுது. அது ஜீவனில் போய் சேரக்கூடிய ஒரு நிலைமையாக அது மாற்றம் அடையுது. ஏன்னா அது ஜீவனை கண்டுபிடிச்சிருச்சு. இப்ப வரைக்கும் நம்ம ஜீவனை கவனிக்கல முடியறது இல்லை. ஏன்னா நம்ம வெளியில பிரகாசத்தை வியாபிக்க வைக்கிறதுனால நம்மளுடைய பிரகாசம் எப்போ பூர்வ மத்தியத்திலேயே நிலையாக அது நிறுத்தப்படுதோ அப்போ உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்க ஆரம்பிக்கும், உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய விஷயத்தை அறிய ஆரம்பிக்கும். இப்போ அந்த ஜீவனுக்கு அந்த பிரகாசத்துல அந்த மனதிற்காக உள்ளுக்குள்ளார உண்டான பிரகாசத்துல ஜீவனை அறியக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது ஏற்பட்டுருச்சு. அதனால அது ஜீவனுடைய நிலைமைக்கு அது போகுது. அதுதான் அனாஹதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த நிலைமை. அனா அப்படின்னா அக்னி, ஹதம் அப்படின்னா நாசம், அக்னி நாசமாகிறது. ஏற்கனவே உள்ளுக்குள்ளார மணிப்பூரகம் அப்படிங்கிற நிலைமையில நிறைஞ்சிருந்த பிரகாசமானது இப்போ அது ஜீரோவாக போகுது. அந்த பிரகாசமானது தன்னை இழக்க போகுது. ஏன்னா அந்த அக்னி நாசமாகும் போது அந்த பிரகாசம் இல்லாத நிலைமைங்கிறது ஏற்பட போகுது. அந்த ஜீவனிலேயே அந்த மனதுடைய பிரகாசம் ஐக்கியப்படும் போது ஏற்கனவே அந்த ஜீவன் 1000 கோடி சூரிய பிரகாசத்தோடு உள்ளுக்குள்ளார இருக்குது. அந்த பிரகாசத்தை தான் கடன் வாங்கி இந்த மனசானது வெளியிலையும் உள்ளாரையும் மாறி மாறி அது நமக்கு காட்சிகளை அது கவனிச்சுட்டு இருந்துச்சு.
உள்ளுக்குள்ளார இருக்கும்போது சொப்பனமாகவும் வெளியில இருக்கும்போது உலகம்ங்கிற சொப்பனமாகவும் அந்த பிரகாசத்தை வச்சுதான் காலத்தை ஓட்டிட்டு இருந்துச்சு இந்த மனசு. இப்போ உண்மையான பிரகாசம் எதுங்கிறது புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தன்னுடைய பிரகாசத்தை இழக்க வேண்டியதா இருக்குது. அந்த பிரகாசத்திலேயே அந்த 1000 கோடி சூரிய பிரகாசனாக இருக்கக்கூடிய ஜீவனிலேயே தன்னை அது லயிக்க வேண்டிய ஒரு நிலைமைங்கிறது ஏற்படுது. அதுதான் மனம் அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்துல போய் சேரக்கூடிய ஒரு நிலைமை. இதுக்கப்புறம் மனமானது இருக்கிறது கிடையாது. மனதனுடைய நிலைமைங்கிறது முடிஞ்சு போகுது. எப்படி மூலாதாரத்துல அகங்காரத்தினுடைய நிலைமை முடிஞ்சு போகுதோ அந்த மாதிரி அநாகதத்தில் மனமானது தன்னை ஜீவனோடு சேர்த்து லயிக்க வேண்டிய ஒரு நிலைமைங்கிறது ஏற்படுது. அங்க இதுக்கப்புறம் ஜீவன் மட்டுமே இருக்கக்கூடிய நிலைமையாகுது. எப்படி அகங்காரமானது மூலாதார ஸ்டேஜ் வரும்போது மனதில் லயிச்சுச்சோ அந்த மாதிரி அநாகதத்தில் மனமானது ஜீவனில் லயிக்குது. அப்ப எப்படி அந்த மனசுக்கு வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தெரிய விடாமல் எதையுமே அறிய முடியாமல் அது திணறுச்சோ அப்படிதான் இப்ப ஜீவனுக்கும் ஆக போது. அதுதான் ஜீவனுடைய சொப்பனம்ங்கிறது. தான் இங்க வெளியில வந்ததனுடைய நோக்கம், தான் சரணப்பட்டதனுடைய நோக்கம் எல்லாமே அங்க எதையுமே வெளியில் இருக்கக்கூடிய விவகாரங்களை அறிய முடியாத நிலைமை, வெளியில் இருக்கக்கூடிய விவகாரங்களை அனுபவிக்க முடியாத நிலைமை அப்படிங்கிறது எல்லாமே அங்க இல்லாமல் ஆகும்போது தன்னுடைய பிரகாசமே என்னன்னு கூட தெரியாத அளவுக்கு. ஏன்னா இதுவரைக்கும் பிரதிபலிச்ச மனதனுடைய பிரகாசத்தை தான் ஜீவன் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தது. தன்னுடைய பிரகாசம் என்னன்னு ஜீவனுக்கே தெரியாது. அப்ப வெளியில் இருக்கக்கூடிய மனதனுடைய பிரகாசத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு அந்த மனமானது பிரகாசிச்ச காட்சிகளை மட்டுமே கவனிச்சுக்கிட்டு இருந்த இந்த ஜீவனானது இப்ப அதுக்கும் வாய்ப்பு இல்லாதனால இப்போ தன்னுடைய பிரகாசம் என்னன்னு அதுக்கு தெரியல, மனதனுடைய பிரகாசமும் கிடையாது. அதனாலதான் அக்னி அந்த ஹதமாகிறது, அக்னி நாசமாகிறது அப்படின்னு சொல்றது. அந்த சமயத்துல அங்க எந்த வகையான பிரகாசம் உண்டாச்சுன்னு கூட அதனால கவனிக்க முடியாத அளவுக்கு ஒரு நிலைமைங்கிறது ஏற்படுது. ஏன்னா அங்க ஜீவன் மட்டுமே இருக்கக்கூடிய நிலைமையாகுது. ஏன்னா மனமானது ஜீவனில் லயிச்சு போயிடுச்சு. அதுக்கு பார்க்கறதுக்கோ கேட்பதற்கோ அறிவதற்கோ இதை உணர்த்துறதுக்கு இப்போ ஒரு ஆள் இல்லாமல் போகுது. இப்படி தன்னந்தனியாக இருக்கக்கூடிய அந்த ஜீவனானது இப்போ தன்னுடைய நிலைப்பாட்டை இப்ப கவனிக்க வேண்டியதா இருக்குது. அப்போ இந்த மனமாக இருக்கக்கூடிய அந்த நிலைமை இருந்தால்தான் ஜீவனானது ஏதாவது ஒரு வேலை செய்ய முடியும். ஜீவனுடைய வேலை என்ன அப்படின்னா வாயுவாக சலிக்கிறது தான் அதனுடைய வேலை, பிரகாசமாக வியாபிக்க வைக்கிறது தான் அதனுடைய வேலை, இந்த உடம்புக்கும் மனதிற்கும் ஆற்றலை கொடுக்கறது தான் அதனுடைய வேலை. இப்போ அதுக்கும் அந்த ஆற்றலை வாங்கி பயன்படுத்துறதுக்கே ஆள் இல்லை. அந்த சார்ஜ் அப்படியே அங்க நிக்க வேண்டிய சூழல்ங்கிறது ஏற்படுது. அப்போ அந்த நேரத்துல ஜீவன் தன்னுடைய வேலையை இழக்குது. அதுதான் விசுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை. வி அப்படின்னா அது விசேஷம், விசேஷம் அப்படின்னா அறிவு, சுத்தி அப்படின்னா நிர்மலம், அறிவு நிர்மலமாகிறது அப்படின்னு அர்த்தம். அப்ப அறிவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சாமி முதல் அத்தியாயத்திலே சொல்லியிருப்பார், அறிவு என்பது ஜீவசக்தியான வாயு, அதுதான் அறிவுங்கிறது. அந்த ஜீவசக்தியான வாயு தான் இங்க நிர்மலமாகுது அப்படின்னு அர்த்தம். எப்படி அப்படின்னா அது சரணத்தன்மையை அது இழக்க வேண்டியதா இருக்குது. அது சரணப்பட்டு மனசை உண்டு பண்ணி, மனம் சரணப்பட்டு அகங்காரத்தை உண்டு பண்ணி, அகங்காரம் இந்த உலகம்ங்கிற விஷயத்தை பந்தப்பட்டு இதனால் வரைக்கும் ஒரு வேலைகளை செஞ்சுட்டு இருந்ததுல ஒவ்வொன்றா தன்னுடைய வேலை இழக்கவும் இப்போ இந்த ஜீவனுக்கும் உண்டான ஒரு வேலையானது நிறுத்தப்படுது. அப்ப அந்த நேரத்துல சரணம் அப்படிங்கிறது இல்லாத நிலைமை அப்படிங்கிறத நம்ம கவனிக்க முடியும். அப்ப அந்த நேரத்துல இந்த மனசுல இருந்து உண்டாகக்கூடிய எல்லா நிலைமைகளும் அங்கே காணாமல் போறதுனால அங்க ஜீவன் மட்டுமே சும்மாவே இருக்கிறதுனால எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாமல் அது இருக்கக்கூடிய நிலைமைங்கிறது அது ஜீவனுடைய தொழில் விட்ட சமயம், ஜீவன் தன்னுடைய தொழிலை நிறுத்தின சமயம், தன்னுடைய சரணத்தை நிறுத்தின சமயம் அப்படிங்கிறது ஆகுது. இதுதான் விசுத்தி அப்படிங்கிற நிலைமை. இந்த இடத்துல ஜீவனானது தன்னை உணரக்கூடிய ஒரு நிலைமைக்கு அடுத்தபடியாக வரப்போகுது. ஏன்னா அது சரணப்பட்டு மாயையை உண்டு பண்ணி மாயையில் இருக்கக்கூடிய விவகாரங்களை அனுபவிச்சுட்டு இருந்துச்சு. இப்போ தன்னுடைய சரணத்தை நிறுத்தினதுனால மாயைங்கிற அவஸ்தையை அங்கே இல்லாமல் போகுது. அதனால அது வேற வழி இல்லாம தன்னுடைய உற்பத்தி ஸ்தானத்தை நோக்கி போக வேண்டியதா இருக்குது. தான் எங்க உற்பத்தி ஆனது அப்படின்னா தானாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன், அது சிவன், அவரிலிருந்து அது உற்பத்தி ஆனதான் இந்த ஜீவன்கிறது. அந்த அக்ஷரமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு சரணம் உண்டானதுனாலதான் இந்த ஜீவன்கிற நிலைமையே உண்டாச்சு. இப்போ அந்த சரணமானது நிறுத்தப்படும் போது
அது மீண்டும் தன்னுடைய பழைய நிலைமைக்கே, ஆதி நிலைமைக்கே போக வேண்டிய நிலைமைங்கிறது ஏற்படுது. அதுதான் ஆக்னை அப்படின்னு சொல்லக்கூடியது. அங்க ஜீவன் அந்த ஜீவன்கிற ஸ்தானத்துல கூட அது கிடையாது. ஏன்னா அது விசுத்திலேயே வேலையை விட்டாச்சு அப்படின்னு சொன்னாலே அது ஜாக்கிரத நிலைமையை நோக்கி போகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அது தன்னுணர்வை புரிஞ்சுக்கிறதுக்கு தயாராயிடுச்சுன்னு அர்த்தம். வேலையை விட்டுட்டோம், சரணத்தை விட்டுட்டோம் அப்படின்னா அது அடுத்து தன்னுணர்வுக்கு தான் போயாகணும். அப்படி அந்த விசுத்தியில தன்னுடைய வேலையை விட்ட ஜீவனானது தன்னுணர்வு அடையறதுக்காக வேண்டி தன்னுடைய முதல் ஸ்தானத்துக்கே, தான் எங்கிருந்து எந்த நிலைமையிலிருந்து ஜீவனாக வந்தோமோ அந்த நிலைமைக்கு மீண்டும் திரும்ப வேண்டிய நிலைமைங்கிறது ஏற்படுது. அதனால தான் சாமி சொல்லியிருப்பாரு, ஜீவன் சிவனாகி அந்த உற்பத்தி ஸ்தானத்திலேயே ஆனந்தத்திலேயே அங்கேயே இருக்கிறது. அதுதான் ஜீவனுடைய ஜாக்கிரத நிலைமை. இதுதான் தன்னை அறிதல் அப்படிங்கிற ஒரு நிலைமை. அந்த ஜீவனும் தான் யாருங்கிறத உணரக்கூடிய நிலைமை. அப்ப அந்த நிலைமையில நாம ஜீவன் கிடையாது, நாம மனம் கிடையாது, நாம அகங்காரம் கிடையாது, நாம இந்த உடம்பு கிடையாது, நாம இந்த உலகம் கிடையாது, இப்படிங்கிற எல்லா அறிவுகளும் அதுக்கு ஏற்பட்டு, எல்லா அனுபவம் ஏற்பட்டு நாம் உண்மையாவே அக்ஷரமாக இருந்த ஈஸ்வரன் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கக்கூடிய நிலைமைங்கிறது ஏற்படுது. அதுதான் ஜீவனுடைய ஜாக்கிரதைங்கிறது. அப்ப தன்னை அறிதல் அப்படிங்கிறது இங்கதான் பூர்ணத்துவம் அடையுது. இதுதான் நிர்விகல்ப சமாதி நிலைமைன்னு சொல்லக்கூடியது. இந்த ஆக்னை நிலைமையை அந்த ஜீவனானது அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு அந்த சமாதி நிலைமைங்கிறது கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். அது நீ இந்த உலகத்துல வாழ்ந்து தான் யாருங்கிறத நீ கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தான் யாருங்கிறத கத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு இந்த உலகம்ங்கிற அவசியம் அதுக்கு தேவைப்படுறது இல்லை. ஒருவேளை தான் அனுபவிச்ச அந்த வழிமுறையையும் தான் அனுபவிச்ச அனுபவ விஷயங்களையும் மற்றவங்களுக்கு சொல்லித்தரணுங்கிறதுக்காக அது விருப்பப்பட்டு வெளியில இந்த ஞானிகள்லாம் என்ன பண்ணாங்க, அந்த ஆனந்த நிலையை அடைஞ்சாலும் கூட தான் பெற்ற இன்பம் எல்லாரும் அடையட்டுமேங்கிறதுக்காக நம்ம மேல கருணை வச்சு சதா ஆனந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலைமையிலிருந்து நமக்காக வேண்டி அவங்க கீழ்நிலை அடைஞ்சு வர்றாங்க. அவதாரம் அப்படின்னு அது சொல்றது. அப்படின்னா அது ஈஸ்வரன் அப்படின்னு எடுத்துக்கலாம். தாரம் அப்படின்னா ஒழுகுதல் அப்படின்னு அர்த்தம், கீழ்நிலை அடைதல்னு அர்த்தம். அப்படி மேல்நிலையில் இருக்கக்கூடிய ஆனந்தத்தில் இருக்கக்கூடிய அவங்க, அந்த ஈஸ்வரத்துவத்தில் இருக்கக்கூடிய அவங்க எனக்கு புரியணுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா எனக்கு நிகராக கீழ்நிலை அடைஞ்சு என்கிட்ட இந்த சித்தவேதத்தை கொடுத்து இப்படிதான் நிலைமை இருக்குது, இப்படிதான் தன்னை அறியணும் அப்படின்னு சொல்றதுக்காக சாமி சிவானந்தபுரம் சார் இறங்கி வந்த மாதிரி அந்த ஆக்னி நிலையை அடைஞ்ச அந்த ஜீவனானது மற்றவங்களுக்காக வேண்டி இந்த தன்னுடைய அந்த ஆனந்த நிலையை விட்டு கீழ்நிலை அடைஞ்சு மக்களுக்கான நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்துல அது வந்தாதான் உண்டு. இல்லைன்னா அவங்களுக்கு இங்க வர்றதுக்கான வழிமுறைங்கிறது வேற கிடையாது. உலகத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஆசா பாசங்கள் நிறைவேற்றுறது நீ அவங்களுடைய வேலைகள் கிடையாது. ஏன்னா உலகம்ங்கிற சொப்பனத்தையே அவங்க முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு அந்த உன்னத நிலையை அடைஞ்சவங்க. இது அந்த நேரத்தில் அவங்க அனுபவிக்கக்கூடிய அந்த ஆனந்தத்துக்கு பேர் தான் சாமி பிரம்மானந்தம் அப்படிங்கிறார். பிரம்மானந்தம் அப்படிங்கிறது தான் பேரின்பம். நம்ம மோட்சத்தில் இருக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உயர்ந்த நிலைமை, அதுதான் ஆனந்தத்திலே இருக்கக்கூடிய நிலைமை. அங்கதான் நாம அந்த தன்னை அறியக்கூடிய நிலைமையாக இருக்குதுன்னெலாம் சொல்லி வர்றாங்க. ஆனா அந்த பிரம்மானந்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு யார்கிட்டயாவது கேட்டோம் அப்படின்னா அனுபவஸ்தர்கள் என்ன சொல்லுவாங்க, எப்பா பால் பாயாசம் சாப்பிட்டவங்களுக்கு தான்ப்பா பால் பாயாசத்தினுடைய ருசி தெரியும், சும்மா கேள்வி கேட்டுட்டு இருந்தேன்னா உனக்கு எப்படி தெரியும், நான் எப்படி அது வாயால சொல்லி புரிய வைக்க முடியும், பால் பாயாசம் எப்படி இருக்குன்னு நான் எப்படி வாயால சொல்றது, அதை சாப்பிட்டாதான் அதனுடைய ருசி உனக்கு தெரியும், சாப்பிடாதவங்களுக்கு அதை சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் எல்லாருக்கிட்ட இருந்து அந்த பதில் வரும். ஆனா சாமி என்ன சொல்றாருன்னா பிரம்மானந்தத்தை சொல்லி புரிய வைக்க முடியும் அப்படிங்கிறார். அப்போ அனுபவமே இல்லாம ஒருத்தருக்கு சொல்றதுனால புரிய வைக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்றதனுடைய கருத்து இது கிடையாது. இங்க நாம எல்லாரும் அனுபவப்பட்டிருக்கிறோம், அந்த உதாரணத்தை சொன்னா எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறது தான் அவர் சொல்றதனுடைய ஒரு கோணமே. நாம எல்லாருமே அந்த பிரம்மானந்தம்னா என்னன்னு அனுபவிச்சிருக்கிறோம், அதுதான் பிரம்மானந்தம்னு தெரியாமலே இருக்கிறோம். அதையே சாமி சுட்டி காமிச்சாருன்னா ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அப்போ பிரம்மானந்தம் அப்படிங்கிறத எல்லாருமே, நாம மட்டும் கிடையாது, சர்வ ஜீவிகளும்னு எழுதியிருப்பாரு. எல்லா ஜீவிகளுமே, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவிகளுமே பிரம்மானந்தம்னா என்னன்னு அனுபவிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு அதுதான் பிரம்மானந்தம்னு தெரியாமலே அந்த ஆனந்தத்துலதான் அவங்க அனுபவிச்சுட்டு வந்திருப்பாங்க. அதை நம்ம சொல்லி புரிய வைக்க முடியும் அப்படிங்கிறார். அது எந்த வகையான ஆனந்தம் அப்படின்னா, நாம
வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கறதுக்கோ கேட்பதற்கோ அறிவதற்கோ நாம எடுக்கக்கூடிய ஆற்றலானது என்னவாக இருக்குது அப்படின்னா நம்முடைய சுக்கிலமாக இருக்குது. அந்த சுக்கிலத்தை தான் எடுத்து காட்சிகளை பார்க்குறோம். அந்த சுக்கிலத்தை செலவு பண்ணி தான் பேசுகிறோம், சுக்கிலத்தை செலவு பண்ணி தான் கேட்குறோம், சுக்கிலத்தை செலவு பண்ணி தான் ஒரு விஷயத்த நினைக்கிறோம். நம்முடைய எல்லா செயல்களுக்கும் பின்னாடி செலவாகக்கூடிய ஒரே தனம் என்ன அப்படின்னா சுக்கிலம் தான். அந்த சுக்கிலம் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்னங்கிறது தெரியாமலே அதை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். சுக்கிலத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அது சதா உபஜீவனம் செய்து ஜீவித்திருக்க வேண்டியதான அவனுடைய சொந்த சொத்து அப்படிங்கிறார். நாமெல்லாம் சொத்து சேமிச்சு வைக்கிறது எதுக்காக? ஒரு பேங்க்ல கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சு பிற்காலத்தில் ஒரு பென்ஷன் ஸ்கீம் மாதிரி எதையாவது ஒன்றில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு, அதாவது ஒரு பேங்க்ல ஏதாவது போட்டு வச்சுட்டு அதில் வரக்கூடிய ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நாம் அந்த பென்ஷன் மாதிரி அந்த ஓய்வூதியத்தை நாம் வாங்கிட்டு ஓய்வு காலங்களில் நமக்கு ஒரு பேலன்ஸ்டாக இருக்கட்டும், ஒரு உதவியாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக செய்வோம். ஒரு தனத்தை நாம் சேமித்து வைக்கிறது உண்டு. நிறையா கம்பெனிஸில் வந்து பிஎஃப் பிடிக்கிறதும் அதனுடைய நோக்கத்துக்காக தான், ஓய்வூதியத்துக்காக. 60 வயசுக்கு மேலே வேலைக்கு வர முடியாத சூழ்நிலை வந்தாலும் கூட அவங்களுக்கு ஒரு வருமானம் இருக்கட்டுமே, சேமிப்புலேருந்து கொடுக்கலாமேங்கிற நோக்கத்தில். அப்போ நாம் தனம் சேமித்து வைக்கிறது எதுக்காக அப்படின்னா உபஜீவனத்துக்காக தான். இந்த வாழ்க்கை முறையில் சாப்பிடணும், இங்கே வாழணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு இருக்கிறதுனால. ஆனால் இங்கே சாமி என்ன சொல்கிறாருன்னா சதா உபஜீவனம் செய்து ஜீவித்திருக்கிறதுக்கான சொத்து அவனுடைய சுக்கிலமாகுங்கிறார். நம்ம என்னதான் இங்கே பேங்க்ல பேலன்ஸ் கொட்டி வச்சிருந்தா கூட நமக்குள்ளார சுக்கிலமாக இருக்கக்கூடிய சொத்து இல்லைன்னா அந்த பேங்க் பேலன்ஸ் நம்மளுடைய சந்ததியினருக்கு தான் போகுமே தவிர நமக்கு அதில் யூஸ் கிடையாது. நமக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த சொத்து தான் இங்கே நம்மளை காப்பாற்றிட்டு இருக்குது. நம்ம பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்குமே நம்மளை காப்பாத்திட்டு இருக்கிறது யாருன்னா நம்மளை சுத்தி இருக்கக்கூடியவங்களோ நாம சேமிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த தனங்களோ கிடையாது. இந்த உடம்ப இப்ப வரைக்குமே சரியாக காப்பாத்திட்டு வரக்கூடியது சுக்கிலமாக இருக்கக்கூடிய நிலைமை. அத விஷ்ணு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் அப்படின்னு ஒரு பாடல் கூட இருக்கும். அப்போ சுக்கிலமாக இருக்கக்கூடிய அந்த தனமாக இருக்கக்கூடிய சொத்து தான் நம்மளை காப்பாற்றுகிறது. அதுதான் விஷ்ணுவாக இருந்து நம்மளை காப்பாற்றுகிறது. அந்த சொத்துவானது இங்க திருடப்படுகிறது. யாரால அப்படின்னா நாம தான் அதை திருடிட்டு இருக்கிறோம். அந்த திருட்டு வேலையை நாம தான் செய்யறோம். அவனவன் உபஜீவனம் செய்து ஜீவித்திருக்க வேண்டியதான தன்னுடைய சொந்த சொத்தை அவனவனே திருடி நசிப்பிக்கின்றான் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது எப்படி நம்ம சொத்தை நாமளே எப்படி திருட முடியும்? என் சொத்தை எடுத்து நான் செலவு பண்றேன்னு சொன்னா அது எப்படி திருட்டாகும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஆனா திருடுறோம் அப்படிங்கிறார். எதுக்காக அப்படின்னா இந்த பிரம்மானந்தத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காக. அது எந்த வகையாக அங்க திருடப்படுது அப்படின்னா இந்த சர்வ ஜீவிகளும், இங்கேயும் பாருங்க எல்லா ஜீவிகளும் பிரம்மானந்தத்தை அனுபவிக்குதுன்னு சொன்னவரு இங்கேயும் என்ன சொல்றாரு? எல்லா ஜீவிகளுமே இந்த உலகத்துல ரொம்பவும் ஆக்கிரசப்படுறதும் ஆசைப்படுறதும் எதுக்காக அப்படின்னா மைதுனத்துக்காக, ஸ்திரீ புருஷ சேர்க்கைக்காக, சம்யோகத்துக்காக, அதுல கிடைக்கக்கூடிய இன்பத்துக்காக தான் இங்க நாம எல்லாருமே அதிகமாக ஆசைப்படக்கூடியதாக இருக்குது. சின்ன வயசுல நாம ஒரு கேம் ஆடி இருப்போம், ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனா கொஞ்சம் வயசு வந்த உடனே நாம அந்த கேமை விட்டுட்டு வெளியில வந்துருப்போம். இன்னும் கொஞ்சம் வேற கலைகள்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும், அதுவும் கொஞ்ச நாள்ல போர் அடிச்சு வெளியில வந்துடும். இப்படி எந்த ஒரு செயலை திரும்ப திரும்ப செஞ்சாலும் ஒரு இடத்துல அதுக்கு ஒரு சலிப்புங்கிறது ஏற்படவே செய்யும். போதும், இது நிறைய பார்த்தாச்சு, நிறைய முறை இந்த கேம் ஆடியாச்சு, நிறைய இது படிச்சாச்சு, நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாச்சுன்னு சொல்லி எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த சலிப்புங்கிறது வரவே செய்யும். ஆனா இந்த ஸ்திரீ புருஷ சேர்க்கையை கவனிச்சு பாருங்க, இதுக்கு சலிப்புங்கிறது வரவே வராது. இது திரும்ப திரும்ப அங்க தேட வேண்டிய அவசியம் இருந்துகிட்டே இருக்குது. அதனால தான் அவர் அவ்வளோ ஆழமா சொல்றாரு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சர்வ ஜீவிகளும் அதிகமாக ஆசைப்படுறது எதுக்காக அப்படின்னா ஸ்திரீ புருஷ சேர்க்கைக்காக தான். அதுல இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும். நம்ம எந்த வேலை செய்யும் போதும் கூட இந்த மனசானது 10 விஷயத்துல ஓடுது. வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறோம், பலதரப்பட்ட விஷயங்களை நினைக்குது. பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்ககிட்ட பேசிக்கிட்டே நம்ம வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த வேலையை சரியா செஞ்சுக்கிட்டே தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த ஸ்திரீ புருஷ சேர்க்கையில மட்டும் கவனிச்சு பார்த்தா அந்த மனசு வேற எங்கேயுமே டைவர்ட் ஆகி போறது கிடையாது. அந்த ஒரே விஷயத்துல அப்படியே ஐக்கியமாகுது. அது நம்மள மாதிரி நார்மல் சுவாச நிலையில அது இல்லை. பின்னகதின்னு சொல்லுவார் சாமி. நமக்கு இருக்கக்கூடிய அந்த பின்னகதியானது அங்க நடக்கிறது கிடையாது. ஏன்னா அது உள்ளுக்குள்ளாரையே மேலும் கீழும் நடந்துதான் அந்த சம்யோகம்ங்கிறதே நடக்குது.
அந்த சம்யோக சமயத்துல கூட அந்த மேல்கதியானது அங்க கிடைக்க பெறுது. இந்த மனமானது ஜீவனை போய் தொடுவதற்கு தேவையான சமீரணன்கிற கதி அங்க கிடைக்க பெறுது. ஏன்னா சமீரணன்கிற கதி கிடைச்சாதான் கீழ்முகமாக்கப்பட்ட தென்முகமாக வந்த அந்த மனமானது மீண்டும் வட விருட்சத்துக்கு போறதுக்கு, அந்த தட்சிணாமூர்த்தியாக மேல போய் சிவனோடு சேர்வதற்கு அந்த கதியானது தேவைப்படுது. அது சம்யோகத்துல கூட அது நிகழவே செய்யுது. ஆனா என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, அந்த மனமானது அந்த ஜீவனை போய் தொட்டு அங்க ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்குது. அதெல்லாம் உண்மைதான். ஆனா அது ஒரு கண்ணிமைக்கிற நேரத்திலேயே அந்த ஆனந்தமானது தீர்ந்து போயிடுது. அந்த ஒரு கண்ணிமைக்கிற நேரத்தில் கிடைக்கக்கூடிய ஆனந்தத்துக்காக இந்த மனமானது திரும்பி வரும்போது அது எந்த சுக்கிலத்தை பயன்படுத்தி ஆனந்தத்தை அனுபவிச்சதோ அந்த சுக்கிலத்தை கூடவே கீழே கூட்டிட்டு வந்துடுது. அதை கீழே எங்கேயாவது கர்ப்ப பாத்திரத்திலேயோ மற்ற விஷயங்களையோ அது இலக்கி அது நாசம் செஞ்சிருது. அப்போ அந்த ஒரு செகண்ட் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு கண்ணிமைக்கிற நேரத்தில் உண்டாகக்கூடிய அந்த சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு அது தன்னுடைய சொத்தை அனுபவிச்சு தீர்த்துக்கிட்டு செலவு பண்ணி நாசமாக்கிறது. இதனால என்ன ஆகும், உள்ள இருக்கக்கூடிய சுக்கிலமானது தீரும் போது செத்து போக வேண்டிய நிலைமைங்கிறது ஏற்படுது. ஏன்னா சத்தாக இருந்த அந்த சொத்து இப்போ வெளியில போகும்போது நாம செத்து போக வேண்டிய நிலைமைங்கிறது ஏற்படுது. இது சம்யோகத்துல மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு கேட்டா கிடையாது. நமக்கு தெரிஞ்சு சுக்கிலமானது இலகி வர்றதை நம்ம கண் கூட கவனிக்கிறது வேணா சம்யோகத்துல இருக்கலாம். ஆனா அவர் அதுக்கு அடுத்த பின்னாடியே எழுதுறாரு பாருங்க. கண்களால் பார்த்தறிவதற்கும், காதால் கேட்டறிவதற்கும், மூக்கால் முகர்ந்தறிவதற்கும், நாவால் சுவைத்தறிவதற்கும், தோளால் தொட்டறிவதற்கும், இப்படி 5 விஷயத்திலையும் இந்த சுக்கிலமானது செலவாக்கப்படுது. இது இந்த செலவானது தடுக்கப்படணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய அந்த ஜீவசக்தியான வாயு நமக்குள்ளாரையே மேலும் கீழும் நடந்து பிரம்மரந்திரத்துல இருக்கக்கூடிய சுக்கிலத்தை அப்படியே நிலைநிறுத்தி வச்சிருக்கணும். அது கீழ்முகமாக இறங்கி வரக்கூடாது. அது வந்துச்சுன்னா இந்த புலன்கள் வழியாகவும் வெளியில போகும், சம்யோகத்தின் வழியாக நேரடியாக சுக்கிலமாகவே கூட அது வெளியில போகும். அப்போ செத்து போக வேண்டிய நிலைமைங்கிறது உண்டாகும். இப்ப இது ஏன் இந்த சம்யோகத்தை பத்தி இங்க பேச வேண்டியது இருக்குதுன்னா, அந்த கண்ணிமைக்கிற நேரத்துல உண்டாகக்கூடிய சுகம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத யாராலையும் விவரிச்சு சொல்ல முடியாது. ஆனா எல்லாரும் அனுபவிச்சிருப்போம். அந்த சுகம் தேவைங்கிறது மனசுக்கு நல்லாவே தெரியும். அது மீண்டும் மீண்டும் அது வேணும்னு அது ஆசைப்படுறதுக்கும் அந்த ஆனந்தத்தினுடைய ஒரு அனுபவம் தான் ரொம்ப முக்கியம். அந்த கண்ணிமைக்கிற நேரத்துல கூட உண்டாகக்கூடிய சுகத்தை நாம் என்ன சொல்றோம், சிற்றின்பம் அப்படின்னு நம்ம சொல்றோம். பேரின்பம்னா என்ன அப்படின்னா, அந்த மனமானது ஜீவனை தொட்டுட்டு திரும்பி வராம அங்கேயே இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் பேரின்பம்ங்கிறது. அந்த ஜீவனை போய் தொட்டுட்டு திரும்பி வந்துருச்சுன்னா அதுதான் நாம சொல்லக்கூடிய சிற்றின்பம்ங்கிறது. அப்போ தொடுகிற சமயத்தில் உண்டாகக்கூடிய ஆனந்தம், தொட்டுக்கிட்டே இருக்கும் போது கிடைக்கக்கூடிய ஆனந்தம், தொட்டுக்கிட்டு திரும்பி வரும்போது கிடைக்கக்கூடிய ஆனந்தம், இது எல்லாமே ஒரே லெவல்ல தான் இருக்குது. கால அளவுல வேணா வித்தியாசம் இருக்கலாம். தொட்டுட்டு அங்கேயே இருந்துருச்சுன்னு சொன்னா அது கண்ணிமைக்கிற நேரத்துல கூட அது இடைவிடாத ஒரு ஆனந்தமாக அங்க இருக்கிற வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு செகண்ட் கூட அந்த ஆனந்தமானது நம்மளை விட்டு போறது கிடையாது, தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். ஆனா தொட்டுட்டு திரும்பி வந்துருச்சுன்னா அது வெறும் கண்ணிமைக்கிற நேரத்துல உண்டாகக்கூடிய கால அளவுல மட்டுமே கிடைக்கக்கூடிய ஆனந்தமாக இருக்குது. ஆனா ஆனந்தம்ங்கிறது ரெண்டும் ஒண்ணுதான். அந்த அளவு தான் வித்தியாசம் ஏற்படுது. பேரின்பத்துக்கும் சிற்றின்பத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அளவுல தானே தவிர, அந்த கால அளவுல தானே தவிர, இரண்டுமே ஒண்ணுதான். ஒரு 5 வயசு குழந்தைக்கு போய் நம்ம ஒரு 5 ஸ்டார் சாக்லேட் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை அடையக்கூடிய ஆனந்தம்ங்கிறது அளவிட முடியாதது தான். அந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஹையஸ்ட் சந்தோஷமா இருக்கும். அது வேற 5 ரூபா தான் அதுக்கு செலவு. அதே குழந்தை கொஞ்சம் பெருசாகி போயிடுச்சுன்னு சொன்னா சைக்கிள் கேட்கும். 4000 5000 செலவு பண்ணி ஒரு சைக்கிள் வாங்கி தரணும். அப்போ அதுக்கு அதே ஆனந்தமானது கிடைக்கும். உச்சபட்ச ஆனந்தமா அதை நினைச்சுக்கும். அதனுடைய வயசுக்கு 5 ரூபாயே பெரிய அந்த ஆனந்தத்தை கொடுத்துச்சு. இந்த குழந்தைக்கு 5000 ரூபாங்கிறது பெரிய ஆனந்தத்தை கொடுக்குது. ஆனா 2 குழந்தைங்களும் அனுபவிக்கக்கூடிய ஆனந்தம்ங்கிறது ஒரே ஆனந்தம் தான். இங்க பண்ணக்கூடிய செலவுகள் தான் அந்த வித்தியாசம்ங்கிறது ஏற்படுது. அது போலதான் இந்த சம்யோகத்தில் கிடைக்கக்கூடிய ஆனந்தமாகட்டும், ஒரு யோகி தன்னுடைய மனசை கொண்டு போய் ஜீவனில் நிலைநிறுத்தக்கூடிய ஆனந்தமாகட்டும், இரண்டும் ஒன்று தான். அந்த ஆனந்தத்துல எந்த வேறுபாடும் கிடையாது. ஆனா அந்த ஆனந்தத்தினுடைய கால அளவுல அந்த வித்தியாசம் இருக்குது. இது கண்ணிமைக்கிற நேரத்துல மட்டுமே நடக்குது. அது எல்லா நேரங்களிலும் கிடைக்கக்கூடியதா இருக்குது. இதுல இன்னொரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, இதுல சுக்கிலமானது நாசம் அடையுது. இந்த சிற்றின்பம்னு சொல்லக்கூடிய சம்யோகத்துல நாம் உண்டாக்கக்கூடிய இந்த ஆனந்தத்துல சுக்கிலம் நாசம் அடையுது. ஆனா அதுல சுக்கிலமானது காக்கப்படுது.
இப்போ நம்ம எந்த வகையான ஆனந்தத்தை அனுபவிக்கணுங்கிறத தான் இப்போ நாம தேர்ந்தெடுக்கணும்னு சாமி சொல்றார். இதை புரிஞ்சுக்கோங்க. அங்க சுக்கிலமானது காக்கப்பட்டுச்சுன்னா அந்த ஆனந்தத்துல எப்பவுமே நிலைச்சிருக்க முடியும். அந்த ஆனந்தத்துக்காக தானே நம்ம இந்த உலகத்தை உண்டு பண்ணி, உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இது என்னுடைய குடும்பம், என்னுடைய தொழில், இது என்னுடைய பேர், இது என்னுடைய புகழ், இது என்னுடைய சொத்துன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கிறோம் நிறைய பலகைகளை. எதுக்காகனா எல்லா செயல்களுக்கும் பின்னாடியே ஒரு ஆனந்தம் வேணும். இந்த மனசு எந்த ஒரு செயல் செய்யறதாலும் துக்கம் வேணும்னு சொல்லிட்டு எதையும் செய்யறது கிடையாது. இதுல ஆனந்தம் கிடைக்குமா, அதுல ஆனந்தம் கிடைக்குமான்னு தானே இது அலைஞ்சுக்கிட்டே இருக்குது. அந்த ஆனந்தம் நம்ம உள்ளுக்குள்ளரே கொடுத்துட்டோம்னு சொன்னா இது ஏன் வெளியில வந்து அலைய போகுது? ஏற்கனவே உள்ளுக்குள்ளாரே ஆனந்தம் இருக்கிறது தெரியாதனால தான் அது வெளியில வந்து அலைஞ்சிட்டு இருக்குது. நம்ம உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய ஆனந்தத்தை அந்த மனசுக்கு காட்டி கொடுக்காதனால தான் அது வெளியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் அந்த ஆனந்தத்தை எதிர்பார்த்துட்டு இருக்குது. ஆனா வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுலையுமே அந்த ஆனந்தம் இல்லை. அப்படியே கிடைச்சாலும் ஒரு பைக்கை வாங்கினா கூட ஒரு மாசம் நல்லா தொடச்சிட்டே இருப்போமா? ஒரு கார் வாங்கினா கூட ஒரு 3-4 மாசம் நல்லா தொடச்சு பராமரிப்போமா? அதுக்கப்புறம் அதை வெயிலே மழையிலேயே போட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம். அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே அந்த தற்காலிகம்ங்கிற அந்த நிலைமை தான் இருக்கும். அதை அடைய போறோங்கிற அந்த ஆர்வத்தில் கிடைக்கக்கூடிய ஆனந்தம் தான் இருக்குமே தவிர, அடைஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆர்வம் தீர்த்ததுக்கு அப்புறம் அதுல எந்த ஒரு ஆனந்தத்தையும் அனுபவிக்க முடியறது கிடையாது. இதுதான் வெளியில் இருக்கக்கூடிய எல்லா செயல்கள்லையும் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயமாக இருக்குது, எப்பவுமே இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அதனால நமக்கு உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய ஆனந்தத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா, எப்படி அந்த சம்யோக சமயத்துல இந்த மனமானது அந்த புருவமத்தியத்துக்கு போய் சேருவதற்கு உள்ளுக்குள்ளாரையே மேலும் கீழும் இந்த சுவாசம் ஓடுனதுனால கிடைச்சதோ, அந்த மாதிரி நாமளும் நம்மளுடைய சக்தியை கீழ்நிலை அடைய விடாம உள்ளுக்குள்ளாரே மேலும் கீழும் நடத்தி இந்த மனசை பிரம்மரந்திரத்துல கொண்டு போய் சேர்க்கும் போது நம்மளாலேயும் இந்த பிரம்மானந்தத்தை அதிக அளவுல ரொம்ப நேரம் அதை அனுபவிக்க முடியும். அப்படிதான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா யோகிகளும் அதை உணர்ந்தாங்க. நம்மளுடைய நோக்கமும் அதுவாகத்தான் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, நாம பிறந்தது ஆனந்தத்துல இருந்து, நாம எதிர்பார்க்கறது ஆனந்தத்துல இருந்து. ஆனா யாருமே ஆனந்தத்துல தன்னுடைய நிலைமையை முடிச்சுக்கிறது கிடையாது. ஆனந்தத்துல யாரும் லயிக்கிறது கிடையாது. எல்லாருமே செத்து போகும்போது என்ன நிலைமையில செத்து போறாங்க கவனிச்சு பாருங்க. இன்னும் கொஞ்ச நாள் இருந்துடக்கூடாதா, இன்னும் கொஞ்சம் பேர குழந்தைகளுடைய கல்யாணத்தையும் பாத்திரக்கூடாதா, இன்னும் கொஞ்சம் விஷயங்களை இதெல்லாம் செஞ்சிடக்கூடாதா அப்படிங்கிற ஏக்கத்துல தானே செத்து போறாங்க. யாருமே சந்தோஷமா சாகிறவங்க இங்க யாரும் கிடையாது. செத்து போறவங்கனால சந்தோஷத்தோட சாக முடியாது. மரணிக்கிறவங்கனால சந்தோஷத்தோட அந்த மரணிக்கிறவங்கனாலதான் சந்தோஷத்தோட தன்னை லயிக்க முடியும். மரணித்தல் அப்படின்னா இந்த உலகத்தை மறக்க படிக்கிறது. அந்த ஜீவன் இருக்கும் போதே செத்து போன நிலைமைனா என்னங்கிறத இருந்து பழகிறது. அப்படி ஒரு நிலைமையில இருக்கும்போது தான் நமக்கு இந்த உலகத்தின் மேல இருக்கக்கூடிய பிடிப்பை அவங்க முதல்ல தளர்த்திட்டாங்கன்னு அர்த்தம். இங்க உலகத்துல இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் முதல்ல தளர்த்திட்டாங்க. அப்போ அவங்களுக்கு எந்த ஒரு இயக்கங்களோ எந்த ஒரு விஷயங்களோ அவங்களுக்கு தேவையில்லை. அப்போ அவங்க தன்னிலை உணர்றதுக்கான ஒரு வாய்ப்பாகவே அது பெரிய அளவுல அது உண்டாயிருது. அதனால நம்மளுடைய ஜீவனானது அந்த உள்முகத்துல பயணப்பட்டு அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்துல போய் நிற்கும் போதுதான் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். அப்ப அது ஜீவன்கிற நிலைமையில இருக்காது, அது ஈஸ்வரன்கிற நிலைமையில இருக்கும். அதனாலதான் அது ஜீவேஸ்வர ஐக்கியம்னு சொல்றது. ஜீவன் ஈஸ்வரனாக லயிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஐக்கியமாகிறதுனா இவரோட உள்ளுக்குள்ள சேர்ந்துட்டாரு, 2 பேரும் ஒன்னாயிட்டாங்க அப்படிங்கிற மீனிங் அது கிடையாது. சத்வகுணம் தன்னுடைய குணத்தை இழந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அது குணமற்ற நிலைமைக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ குணமற்ற நிலைமைக்கு போயிடுச்சுன்னா அங்க எந்த ஒரு சத்துவ குணத்துக்கான தொழில்கள் கிடையாது. அப்போ தன்னுடைய நிலையில மட்டும் இருந்து ஆனந்தித்து இருக்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்குது. அப்படி இருக்கிற அந்த நிலைமைக்கு பேர் தான் சதா உபஜீவனம் செய்திருத்தல். அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலைமைக்கு பேர் தான் அது சதா நிஷ்டாபரனாக இருக்கக்கூடிய நிலைமை. அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலைமை தான் பிரம்மானந்தம்ங்கிற நிலைமை. அப்படி தான் சலிச்சு கீழே வராமல் புருவ மத்தியத்திலே ஐக்கியப்பட்டு இருக்கக்கூடிய அந்த நிலைமையை தான் கைவல்யம்னு சொல்றது. ஆனா இதை பத்தியெல்லாம் இது வரைக்கும் யாரும் கவனிச்சது கிடையாது. இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி யாரும் விசாரித்து அறிந்ததும் கிடையாது. அதனாலேயே மற்றவனை கவனிச்சுக்கிட்டே தன்னை அறியாமலே இங்க நாம காலத்தை இது வரைக்கும் கடத்திட்டு வந்துட்டோம். பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்குமே வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே கவனிச்சுக்கிட்டு வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்துட்டு தன்னை அறியற வேலையை விட்டுட்டோம். அப்போ தன்னைத்தான் அறியணும்னு எல்லாரும் சொல்றாங்க. நம்மளை தான் கவனிக்கணும், நாம தான் முக்கியம், நமக்கு என்ன தோணுதோ அதுதான் செய்யணும்லாம் சொல்றாங்க. ஆனா செயல்னு வரும்போது அடுத்தவன் இந்த வேலையை நம்ம செய்யறத பார்த்தா அவன் என்ன சொல்லுவான்,
இவன் தான் விமர்சனம் கொடுப்பான் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்துடுது இல்லையா. தாடி முடி விட்டா நல்லது தான், இயற்கையோடு இருக்கிறது தான், சத்துக்களுக்கு நல்ல ஒரு சேவிங்ஸ் இருக்கும், அதிக அளவில் சத்தானது, இந்த முடி வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்களை கொடுக்காம இருக்கலாம், சத்து சேமிப்புங்கிறது உண்டாகுது, இயற்கையோடு இருக்கிறது நல்லது தான், அகங்காரமானது வளர்றது கிடையாது, ஏன்னா அலங்காரம் இல்லாமல் போகிறதுனால. இப்படி நிறைய உபயோகம் இருக்கிறது சரிதான். ஆனால் இதை விடணும்னா உடனே அடுத்தது முன்னாடி வந்து நிற்கக்கூடிய டாபிக் என்னவா இருக்கும், நாம தாடி முடி விட்டு அடுத்தவன் என்ன சொல்லுவான், நம்ம சொந்தக்காரன் என்ன சொல்லுவான், ஆஃபீஸில் என்ன சொல்லுவான்னு நம்ம கவனிக்கிறோம் இல்லையா. அப்போ இந்த மாதிரி நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி, நம்முடைய உள்நிலை பயணம் சரியான விஷயமா இருந்தாலும் சரி, இந்த வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து பார்த்தே நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பயணத்துக்கு நிறைய தடை போட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா சொல்றதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம், நம்மளை தான் பார்க்கணும், தன்னைத்தான் அறியணும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஆனா செயல்முறையில அந்த மாதிரி கிடையாது. நம்ம அடுத்தவனை பார்த்துக்கிட்டே தான் வாழ்ந்துட்டு இருக்க வேண்டியதா இருக்குது. அடுத்தவன் என்ன சொல்லுவானே கவனிச்சுட்டு இருக்க வேண்டியதா இருக்குது. மற்றவனுடைய குற்றத்தை மட்டுமே பார்த்துட்டு இருக்க வேண்டியதா இருக்குது. அவன் என்ன சொல்றான், இவன் என்ன பேசுறான்னு சொல்லி பார்த்துட்டு இப்படி மற்றவனை பார்த்து பார்த்தே நாம் என்ன பண்ணுறோம், தன்னை பார்க்கறத நேரம் கொடுக்கறது கிடையாது, நம்மளை கவனிக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்கிறது கிடையாது. அப்போ நம்மளை பார்க்கணும் அப்படின்னா இப்போ மற்றவனை பார்க்கக்கூடாதுன்னு அர்த்தம். மற்றவன் அப்படின்னு சொன்னா இன்னொருத்தன் கிடையாது, இந்த உலகம்ங்கிற அவஸ்தையவே பார்க்கக்கூடாது. எப்போ இந்த உலகம்ங்கிற அவஸ்தை நம்ம கண்ணுக்கு தென்படுதோ அப்போ நம்ம ஜீவனை கூட கவனிக்க முடியறது இல்லை. ஜீவன் நம்ம கவனத்துக்கு வருதான்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இன்னைக்கு காலையிலேருந்து இப்போ வரைக்கும் இந்த மீட்டிங் வரைக்கும் நம்ம கவனிச்சிட்டோம். எவ்வளவோ பலதரப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த உலகத்தில் நம்ம கவனிச்சிருப்போம். எத்தனை முறை நமக்குள்ளார ஒரு ஜீவன் ஒன்று இருக்குது, அந்த ஜீவன் தான் இந்த உடம்பை இயக்கிட்டு இருக்குது, அந்த ஜீவன் தான் நம்மளை பார்க்கவும் கேட்கவும் செஞ்சுட்டு இருக்குது, ஜீவன் இல்லைன்னா இதெல்லாம் நம்ம செய்ய முடியாது, அந்த ஜீவன் எவ்வளவு முக்கியத்துவமான ஒரு விஷயமா இருக்குது, இதை பற்றி எத்தனை முறை இன்னைக்கு காலையிலேருந்து இப்போ வரைக்கும் சிந்திச்சிருப்போம். கொஞ்சம் ஆலோசனை செஞ்சு பாருங்க. இதை சிந்திக்க விடாமல் செய்யறது தான் இந்த உலகத்தினுடைய வேலை. இந்த உலகம் இருந்துச்சுன்னா இதை சிந்திக்கவே முடியாது, ஜீவனை பற்றி கவலைப்பட முடியாது. அப்போ ஜீவனை பற்றி கவனிக்கணும் அப்படின்னா உலகம்ங்கிற ஒரு நிலைமையை நாம விட வேண்டியதாக இருக்குது. அதனால தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளையும் சேர்த்து சாமி சொல்றாரு, தன்னைத்தான் பார்க்கணும்னு சொல்றாங்க. ஆனால் யாரும் தன்னை பார்க்கறது இல்லை. மற்றொன்றை பார்த்து கொண்டே தன்னை பற்றி தெரிஞ்சுக்காம செத்து போக வேண்டிய நிலைமைங்கிறது ஏற்படுது. அப்போ நாம செத்து போகாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், தன்னைத்தானே பார்க்க வேண்டும், மற்றொன்றை பார்க்காமல் இருக்கணும். மற்றொன்றை பார்த்தால் தான் இன்னதென்று அறியாமல் செத்து போக வேண்டிய நிலைமையில இருக்குது அப்படிங்கிறார். அதனால சாமி கடைசியா கேட்டுக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த அத்தியாயத்தினுடைய நிறைவா செய்யும் போது சாமி நம்மகிட்ட கேட்டுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவனிலிருந்து வெளியில வரக்கூடிய சக்தியை அப்படி வெளியில போக விடாமல் அவன் உள்ளிலேயே மேலும் கீழும் நடத்தி அந்த பிரம்மரந்திரத்தை தட்டி திறந்து அதுல நம்மளுடைய மனதை கொண்டு போய் நிறையில் நிறுத்தி அதன் மூலமாக ஜீவனுக்கு ஜாக்கிரதை நிலைமையை உண்டு பண்ணி ஜீவன் சிவனாக மாறுவதற்கான ஒரு வழிவகையை நாம செய்யணும். அப்படி ஒரு வழிவகையை செஞ்சு கொடுத்து அந்த சுக்கிலமாக இருக்கக்கூடிய தனத்தை உள்ளிலே நிலைப்பெற செஞ்சு தானா தன்மயமாய் ஆனந்த மத்தன்மார்களா இருக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம எல்லாரையும் பார்த்து கேட்டுக்கிறதா அவர் சொல்றாரு. அதுக்காக தான் இந்த சித்தவேதம் 22வது அத்தியாயம் வரைக்கும் எழுதியிருக்கிறாரு. ஸோ இந்த அத்தியாயத்தினுடைய இறுதியில் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, தன்னைத்தான் அறிய வேண்டும் என்றால் தன்னைத்தானே பார்க்க வேண்டும், மற்றொன்றை பார்த்து கொண்டிருந்தால் தான் இன்னதென்று அறியாமல் செத்து போவதற்கு வழி ஏற்படுகிறது. இதுதான் உலகத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய வழிமுறையாக இருக்குது. அது தவிர்க்கப்படணும் அப்படின்னா நம்ம மற்றொன்றை பார்க்காமல் தன்னைத்தானே பார்க்கறதுக்கு பழக்கப்படணும். அப்படி பழக்கப்படும் போது தான் இந்த அத்தியாயத்தினுடைய தொடக்கத்துல கேட்ட கேள்வி இருக்கு பாருங்க, மாயா சமுத்திரத்தில் அலைந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதான எனக்கு அதிலிருந்து கரையேறுவதற்கான நல்ல மார்க்கத்தை காண்பித்து தரும்படி பக்தி விசுவாசத்துடன் கேட்டுக்கொள்கிறேன்னு. அந்த மார்க்கம்தான் இது. தன்னைத்தான் பார்ப்பதுதான் ஒரே மார்க்கம், மற்றொன்றை பார்க்காமல் இருப்பதுதான் அந்த சரியான மார்க்கம். அதையே நாம கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த மாயா சமுத்திரத்திலிருந்து விடுதலையாக முடியும். இப்படி தன்னைத்தானே கவனிக்காமல் மற்றொன்றை பார்த்து கொண்டிருந்தால் அது மாயைங்கிற ஒரு அவஸ்தையில தான் அது நடக்கும். மாயா சமுத்திரத்தை உண்டு பண்ணிட்டு மாயா சமுத்திரம் என்ன அலைக்கழிக்குது, மாயா சமுத்திரம் என்ன தொல்லை பண்ணுது, எனக்கு துன்பங்களை கொடுக்குதுன்னு சொல்றதுல எந்த பிரயோஜனம் கிடையாது. ஸோ அந்த மாயா சமுத்திரம் உண்டாகாமல் தடுக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத தான் நாம் பார்க்கணுங்கிறது தான் இந்த அத்தியாயின் மூலமாக நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயமாக உங்களோட பகிர்ந்துக்கணும்னு சொல்லி நினச்சேன். வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா இருந்தால் பகிர்ந்துக்கலாங்கய்யா. ஏன்னா இது கொஞ்சம் பெரிய டாப்பிக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் அதிகமாகவே நேரம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், மன்னிக்கணும். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்க.
சரிங்க, அப்போ நிறைவு பண்ணிடலாங்களா? ஐயா பாலசுப்ரமணியம் ஐயா, ஜெகதீசன் ஐயா. நிறைவு செய்திடலாங்க. சந்தோஷம். நாளைக்கு என்ன புக்குன்னு சொல்லுங்க. நாளைக்கு நடவடிக்கை கிரமங்கள் எடுத்துக்கலாங்க ஐயா. சரி, நடவடிக்கை கிரமங்கள் வந்து நாளைக்கு தொடர்ந்து வாசிக்கலாம். அது போக சரிங்க. ஜெகதீசன் ஐயா செய்து வரக்கூடிய இந்த ராமதீர்த்த விஜயம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நாளைக்கு கவனிச்சிடலாங்க. அப்போ சரிங்க. சரிங்க, அப்போ நிறைவு பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் இந்த உபதேசத்தை வாங்கும் போது ஒரு சத்திய வாசகத்தை முன்னெடுத்து வாங்கியிருப்போம். நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம், நிரபராதியான என் ஆத்மாவே சாட்சின்னு சொல்லி. இந்த சத்திய வாசகம் எடுத்ததனுடைய நோக்கமே இங்கே மற்றொன்றை பார்க்காம நம்மளை மட்டுமே பார்க்கணுங்கிறதுக்காக தான். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் சிந்திக்கிறதா இருந்தால் அங்கே மற்றொன்று வரவே செய்யும். சப்திக்கிறதா இருந்தாலும் மாயை உண்டாக்கி நம்ம மற்றொன்று விஷயத்தில் ஈடுபட வேண்டியதாக இருக்கும். இந்த கர்மமாக இருக்கக்கூடிய வாயுவை வெளியில் விட்டாலும் இந்த மாயையானது உண்டாகி அது தன்னை அறியாமல் செய்யக்கூடிய ஒரு வேலையில் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தன்னை அறியணுங்கிறதுக்காக இந்த ஒரு வித்தையை எடுத்துருக்குறோம். அப்போ அதுக்கான முயற்சியாக நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மனதாலும் சிந்தனை மூலமாக இந்த ஜீவசக்தியான வாயு செலவாகிறதா இருந்தாலும் அது தவிர்க்கப்பட வேண்டியது தான். வாக்கால சப்தமாக இருக்கக்கூடிய அந்த நிலைமையில இந்த ஜீவசக்தியான வாயு வெளியில போறதா இருந்தாலும் அதுவும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். கர்மமா இருக்கக்கூடிய வாயுவால இந்த புலன்கள் வழியாக பார்த்தல், கேட்டல், அறிதல் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இந்த 5 புலன்கள் வழியாக ஜீவசக்தியான வாயு வெளியில போறதா இருந்தாலும் அதுவும் தவிர்க்கப்பட வேண்டியது தான். ஏன்னா இதெல்லாம் நடக்குது அப்படின்னா நாம சத்தியத்துக்கு விரோதமாக இருக்கிறோம்னு அர்த்தம். சத்தியம்ங்கிறது எங்க இருக்குதுன்னா உள்ளுக்குள்ளார இருக்குது. அசத்தியம் அப்படிங்கிறது வெளியில இருக்குது. அப்போ சத்தியத்தோட இருக்கணும், சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கணும்னா நாம எங்க இருக்கணும்னா உள்ளுக்குள்ளார இருந்தால் தான் முடியும். இந்த வெளியில இருந்துக்கிட்டு நான் சத்தியத்தோட இருக்கிறேன்னு இங்கே சொல்ல முடியாது. ஏன்னா அசத்தியத்தோட இருந்துக்கிட்டு நான் சத்தியத்தோட கட்டுப்பட்டு இருக்கிறேன், சத்தியத்தை நிலைநாட்டி கொண்டு இருக்கிறேன்னு நீங்க சொல்ல முடியாது. சத்தியத்தை காப்பாற்றணும், சத்தியத்தை நாம கீழ்ப்படிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா நாம சத்தியம் எங்க இருக்குதோ அங்க இருக்கணும், சத்தியத்துக்கு கூட இருக்கணும். அப்போ உள்ளுக்குள்ளார இருந்தாதான் இது சாத்தியமாகும். அப்போ உள்ளுக்குள்ளார இருக்கிறதுக்கு நாம பழக்கப்படுத்தணும். எந்த வேலை செய்யும் போதும் எப்பவுமே இந்த வேலை அந்த ஜீவசக்தியான வாயுவை மேலும் கீழும் நடத்திக்கிட்டே இருந்து அந்த ஜீவனுக்கு தேவையான மேல்கதையை வருவிக்கிறதுக்கான முயற்சியில எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும். கவனமானது புருவ மத்தியத்திலேயே இருக்கணும். எப்படி இந்த கவனத்தை புருவ மத்தியத்துல வச்சுக்கிட்டு வெளியில் இருக்கக்கூடிய வேலைகளை செய்யலாம் அப்படின்னா அது நிச்சயமாக அது பாசிபிள் தான். அது அந்த காலத்துல எல்லாம் தலையில ஒரு குடத்தையும் இடுப்புல ஒரு குடத்தையும் வச்சுக்கிட்டு அவங்க பாட்டு கேலி கிண்டலோட பேசிக்கிட்டு அப்படியே வருவாங்க ரொம்ப தூரமா. அவங்க என்னதான் கேலி கிண்டலோட பேசிட்டு இருந்தாலும் அந்த தலை மேல கை பிடிக்காம அது பேலன்ஸ்ல இருக்கும் பாருங்க ஒரு குடம், அந்த குடத்துல தான் அந்த பேலன்ஸ் இருக்கும், அவங்களுடைய கவனமெல்லாம் இருக்கும். அந்த மேல இருக்கக்கூடிய குடத்து மேல கவனத்தை வச்சுக்கிட்டே தான் அவங்க பேசிட்டு சிரிச்சுக்கிட்டே நடந்து வந்துட்டே இருக்கிறாங்க. இந்த பெண்கள் எல்லாமே இடுப்புல ஒரு குடம், இன்னொரு கையில ஒரு குடம், தலை மேல ஒரு குடம். அந்த தலை மேல இருக்கிற கூட எந்த சைடு சாயாத அளவுக்கு அவங்க பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே தான் வர்றாங்க. ஸோ அவங்களால அது பாசிபிலிட்டி இருக்குது. நாம எந்த வேலை செஞ்சாலும் எதையாவது சிந்திச்சுக்கிட்டே தான் அது செய்யறோம். மற்றவங்ககிட்ட பேசிக்கிட்டே நம்ம வண்டி ஓட்டுறோம். அப்போ எல்லாமே அந்த வேற வேற சிந்தனையில இருந்தாலும் கூட இங்க செய்யக்கூடிய செயலானது நல்லாவே நடக்குது. இப்படி வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள்லயே நம்ம ஒரு கவனத்தை வச்சுக்கிட்டே விஷயங்களை செய்ய முடியும் அப்படின்னா புருவ மத்தியத்திலையும் கவனத்தை வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் செய்ய முடியும். அதுக்கு அகஸ்தியர் ஒரு வார்த்தையில ஒரு லைன் சொல்லியிருப்பார், பெண்ணின் பால் இன்பம் விடும்போதெல்லாம் பேணி வளம் நோக்கி அவத்தில் நில்லு. அப்போ சம்யோக சமயத்துல கூட அவர் என்ன சொல்றாரு, புருவ மத்தியத்துல இருந்து கவனத்தை எடுக்காதங்கிறாரு. அப்போ மற்ற வேலை செய்யும் போது என்னன்னா அது கட்டாயமாக இருக்க வேண்டியதுதான். சாமி சொல்றபடி எந்த வேலை செய்யும் போதும் அது 10 விஷயத்துல ஓடுற மனசு சம்யோக சமயத்துல ஒரு விஷயத்துலதான் இருக்குன்னு சொன்னா அந்த ஒரு விஷயத்துல கூட அவர் அகஸ்தியர் என்ன சொல்றாரு, புருவ மத்தியத்துக்கு கான்சென்ட்ரேட் பண்ணு, புருவ மத்தியத்துல கவனத்தை வச்சிரு அப்படிங்கிறார். அப்போ எல்லா நேரங்களிலும் எந்த வேலை செய்யும் போதும் புருவ மத்தியத்தில் இருக்கக்கூடிய கவனத்தை எடுக்காமல் இருந்தால் நிச்சயமாக நம்முடைய சுவாசமானது உள்நிலைப்படவே செய்யும். ஏன்னா நம்முடைய கவனம் சுவாசம் இது ரெண்டும் ஒண்ணுதான். சுவாசம் எங்க இருக்குதோ கவனமும் அங்கதான் இருக்கும். சுவாசம் உள்நிலை அடைஞ்சிருச்சுன்னா கவனம் உள்நிலையில இருக்கும். சுவாசம் வெளியில வந்துருச்சுன்னா கவனம் வெளியில வந்துடும். அப்போ கவனம் அசையாமல் இருந்தால் சுவாசமும் அசையாமல் இருக்கும். அப்ப இது ரெண்டுமே ஒரே கண்ட்ரோல்ல இருக்குது, ரெண்டும் ஒன்னாவே இருக்குது. அதனால தான் இப்ப நம்ம யோகிகளாக இருக்கக்கூடிய நாம் என்ன பண்றோம்,
சுவாசத்தை நிலைநிறுத்துறது மூலமாகவும் கவனத்தை நிலைநிறுத்துறது மூலமாகவும் இந்த மனசை கொண்டு போய் ஒரு இடத்துல அசையாமல் நிறுத்த முடியும் அப்படிங்கிறத இங்கே பயிற்சியாக இங்கே நம்ம செஞ்சிட்ருக்குறோம். அதனால் எந்த ஒரு வேலை செய்யும் போதும் சரி கவனம் புருவ மத்தியத்தில் இருக்கணும். அது தொடக்க நிலையில் பாசிபிலிட்டி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் முயற்சி செஞ்சால் அது முடியாதது கிடையாது. தொடர் முயற்சியால் நிச்சயமாக அது ஒரு நல்ல ஒரு நிலைமையை நமக்கு கொடுக்க முடியும். நம்முடைய சுவாசமும் நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது கிடைக்கும். அதனால் எந்த வேலை செய்யும் போதும் புருவ மத்தியத்தில் கவனத்தை வச்சுக்கிட்டு மேலேயும் கீழேயும் சதா அபியாசம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தேவையான அந்த மேல்கதி கிடைக்க பெறும்போது நிச்சயமாக இந்த சத்திய வாசகத்தை காப்பாற்றக்கூடிய நிலைமைக்கு நம்மளால் வர முடியும் அப்படிங்கிறத நம்ம எல்லாத்துக்கும் நான் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஓம் ஆத்ம நமஸ்காரம் ஐயா.